கல், காகிதம், கத்தி. வாவ்! என்ன இவ்வளவு காண்டி அருமை. அடடா, நாய் உணவா? என்னை ஏமாற்றுகிறாயா? அது நகைச்சுவையாக இருக்கிறது. எனக்கு இந்த மாம்பழ ஜெல்லிகள் மிகவும் பிடிக்கும். நான் அவற்றால் என் கேக்கை அலங்கரிக்க மகிழ்ச்சியாக இருப்பேன். வாவ், ரொம்ப அழகாக இருக்கிறது. வண்ணமயமான். அடுத்தது, ஓ, சில இனிப்பு ஜெல். இது மிகவும் புளிப்பு, ஆனால் இது மிகவும் அழகாக இருக்கும். இப்போது நாம் இன்னும் சில காண்டியை சேர்க்கலாம். இது கூட புளிப்பு என நினைக்கிறேன். சரி, இதையெல்லாம் குலுக்குவோம். இப்போது நமக்கு புளிப்பு துகள்கள் கிடைத்து விட்டது. அழகாக இருக்கிறது. அற்புதம். ஓ, ஜூலி, இப்ப இது முயற்சி பண்ணி பார்ப்போம். அது அற்புதமாக மணக்கிறது மற்றும் ரொம்ப சுவையாக இருக்கிறது. என்ன? ஓ, தயவு செய்து எனக்கு பகிர்ந்து கொடுங்கள். அப்படியா? இல்ல. அது என்னது? உனக்கு உன் கேக் இருக்கிறது. அடடா, நாய் உணவு? இது அருவருப்பாக இருக்கிறது. நான் இதை சாப்பிட விரும்பவில்லை. அடடே, இதன் வாசனை மோசமாக இருக்கிறது. அது நிச்சயம். சரி, நான் அடியிலிருந்து முயற்சிக்கிறேன். குளிர். அது நியாயம் இல்லை. ஓ சரி, ஜூலி. ஓ, அது அருவருப்பாக இருக்கிறது. நாய், உனக்கு இந்த உணவு பிடிக்கிறதா? உனக்கு ஒரு சுவையான கேக் கொடுக்க வேண்டுமா? பிங்கோ. ஹே, சரி, போகலாம். மைக், அது நியாயம் இல்லை. நாய்கள் இல்ல. ஓ, சரி. நீங்கள் உங்கள் கேக்கை உங்களால் சாப்பிட வேண்டும். ஓ ஓ, காத்திருங்கள். மிகவும் புளிப்பு. பிங்கோ. ஜூலி, நீ சரியா இருக்கியா? சரி, அவள் மீண்டு வரும்போது நாய்க்கு சாப்பாடு கொடுக்கிறேன். ஏய், இதை நிறுத்து. அவர் மிகவும் அழகாக இருக்கிறார். அவர் உண்மையிலேயே அப்படித்தான். அவரை நான் மறுக்க முடியாது. நீங்கள் தயாரா? 3, 2, 1. இதை மீண்டும் செய்யலாம். ஓ, எனக்கு சுவையான பழங்கள் இருக்கின்றன. மற்றவர்களை விட எனக்கு அதிர்ஷ்டம் குறைவாக இருந்தது. இந்த வெங்காயம் கொடுமை. ஓ மை காட். மூச்சு விடு ஜூலி, மூச்சு விடு. ஓ, நன்றி. உங்களுக்கு வெங்காயம் வேண்டுமா? சரி, பரவாயில்லை. இதை வைத்து கேக் எப்படி அலங்கரிப்பது? எனக்கு ஒரு யோசனை வந்தது. மைக், என் வெங்காய ரோஜா எப்படி இருக்கிறது? ஓ வாவ், நல்லது, அழகானது. அது பூவின் வாசனை போலவே இல்லை. நான் பூண்டு கொண்டு அழகான இதழ்களையும் உருவாக்குவேன். ஆனால் முதலில் அதை தோலுரிக்க வேண்டும். இது ஒரு மிகச் சிறந்த வாழ்க்கை யுக்தி. அது அருமை. உங்கள் உணவை ரசிக்கவும். ஓ, நான் இந்த வெங்காய கேக் மற்றும் பூண்டு கேக் சாப்பிட விரும்பவில்லை. இந்த அருவருப்பான வாசனையை நான் தாங்க முடியவில்லை. என் கண்களில் இருந்து கண்ணீர் ஏற்கனவே வழிகிறது. ஓ இல்லை, இது மிகவும் மோசமாக இருக்கிறது. அருவருப்பானது. ஏய், அழாதே, பாவம். நான் உன்னுடன் இருக்கிறேன். அப்படியா? பழங்களால் கேக்கை அலங்கரிக்க என் வரிசை. போ, நான் அதை போதித்த மாஸ்டர் போல் செய்வேன். ஆம், ஹலோ. ஓ, ஹலோ. ஓ மை காட். ஆம், இந்த பாடங்களை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன். ஹா, ஓ இல்லை, இது கடினமாக இருந்தது. ஆனால் இது வேடிக்கையாக இருந்தது. ஒரு நிகழ்ச்சியை பார்க்க தயாராக இரு. ஜூலி, அதை பாரு. இதை செய்வோம். ஆம் ஆம். ஓ ஹா, அற்புதமாக தெரிகிறது. வாவ், உனக்கு இது எப்படி பிடிக்கிறது நண்பா? ஆஃப் ஆஃப். நல்லா செய்தாய் மைக். நன்றி. ஓ, என்ன அற்புதமான விருந்து இது.
உண்மையில் நல்லது. நீங்களும் முயற்சி செய்ய விரும்புகிறீர்களா? அப்படியானால் உங்களுக்கே உதவுங்கள். யம் 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 யம். ஓ, நன்றாக இருக்கிறது. யம் சரியா? ஓ ஓ இல்ல, எனக்கு எரியும் வாசபி கிடைத்தது. மற்றும் எனக்கு பிடித்த சாக்லேட் கிடைத்தது. ஊரே, நான் முதலில் போகலாமா? அருமை. ஒரு நிமிஷம், என் கேக்கை அலங்கரிக்க ஒரு சிறந்த யோசனை எனக்கு உள்ளது. இதற்கு நான் ஒரு சூப்பர் ஸ்பேடுலா மற்றும் ஒரு ரோலரை எடுப்பேன். நான் ஒரு உண்மையான கட்டிடக்காரர் போல இருப்பேன். அதை என் கேக்கில் பரப்புவோம். ரோலருக்கான நேரம். ஓ, என் பிடித்த சாக்லேட். எல்லாவற்றையும் அளவிடுவோம். இப்போது மீண்டும் கட்டுமானத்திற்கு திரும்புவோம். இது மிகவும் அழகாக இருக்கிறது. சரி, இது அற்புதமாக தெரிகிறது. ஹூம், சரி, எனது கேக்கையும் அலங்கரிக்க நேரம் வந்துவிட்டது. ஹூம், நான் ஒரு ஸ்பேடுலாவையும் ஒரு ரோலரையும் எடுப்பேன். ஹூம், நீங்கள் பகிர்ந்து கொள்ள முடியுமா? அங்கே மீதமுள்ள சாக்லேட் இருக்கிறது. சரி. ஓ, இது நல்லதாக இருக்கிறது என்று நினைக்கிறேன். மிகவும் நன்றி. அதை நான் பயன்படுத்த போவதில்லை. என் சுவையான கேக்கை முயற்சிப்போம். ஓ, இது சாக்லேட் சேர்க்கப்பட்ட வாழைப்பழ கேக். இது மிகவும் சுவையாக இருக்கிறது. எனக்கு இது மிகவும் பிடிக்கும். முறை மைக். ஓ இல்லை, நான் தவிர்க்க விரும்புகிறேன். ஐயோ, அது அருவருப்பாக இருக்கிறது. இல்லை. ஓ ஆ ஜூலி, ஏன்? இதோ. ஏய், அது நகைச்சுவையாக இல்லை. வாங்க. வாவ், உன்னை காப்பாத்திக்கோ. உண்மையில் அது நகைச்சுவையாக இருக்கிறது. எனக்கு தெரியும். அப்பா, இவை காரமான மிளகாய். என்னிடம் கமி கண்கள் உள்ளன, எனவே அவற்றால் கேக்கை அலங்கரிக்க நான் மகிழ்ச்சியாக இருப்பேன். மன்னிக்கவும் ஜூலி, ஆனால் இந்த கேக் எனக்கே. இதை செய்யலாம். இல்லை இல்லை இல்லை, அதற்கு அருகே கூட வராதே. ஓ, இது அற்புதமாக இருக்கிறது. இந்த கமி கண் பாருங்கள். ஹே ஜூலி, நான் எல்லாவற்றையும் பார்க்கிறேன். திருடன். ஓ ஆம், என்ன சுவையான உணவு. எனக்கும் ஒரு துண்டு வேண்டும். அற்புதம். அடுத்ததுக்கு போகலாம். ஓ மை, எனக்கு பரவாயில்லை. எனக்கு இது பிடிக்கும். உன் பணி. ஓ ஓ, நான் இதை எப்படி செய்வது? என் கேக்கை காரமிளகாய்களால் அலங்கரிக்க விரும்பவில்லை. பிங்கோ. என்னிடம் ஒரு யோசனை இருக்கிறது. இதை சிறிய துண்டுகளாக வெட்டுவோம். இப்போது நான் அவற்றை பக்கங்களில் வைக்கப் போகிறேன். பாரு மைக் வி. ஓ, உண்மையில் இது அழகாக தெரிகிறது, ஆனால் நான் அதை முயற்சிக்க பயப்படுகிறேன். அப்படியா? உண்மையின் தருணம். ஓ, மோசமாக இல்லை. எனக்கு பிடித்திருக்கிறது. நான் என் விரல்களை நக்கிக் கொள்ளலாம். ஓ, ஏன் இது இவ்வளவு சூடாகிறது? ஓ, என்னை காப்பாற்றுங்கள், தயவு செய்து. அதற்கு கூட வராதே, நான் உனக்கு உதவுகிறேன். அன்றி, அது கடினமாக இருந்தது. மைலிக்கு ரொம்ப சின்ன விருந்தாக நூடுல்ஸ் இருக்குது. குவெண்டினுக்கு சாமானிய அளவு சாக்லேட் நூடுல்ஸ் இருக்குது. அது அவருக்கு சரி போடுகிறதாம். ஆனா சோஃபிய பாருங்க, அவளுக்கு மிகப்பெரிய விருந்தாக இருக்குது. ஓ மை கடவுள், நிச்சயமாக நாங்க மைலியோட தொடங்குவோம். ஏமாற்றம் அடைய இது மிக வேகமாக இருக்கிறது. விரைவில் முயற்சிக்கவும். சரி, நான் சுவைப்பேன். சாக்லேட் நூடுல்ஸ் நான் ஒருபோதும் சுவைக்கல. சரி, இது ரொம்ப சுவையானது, ரொம்ப ருசியானது. இத கடைசி வரைத்தான் என்கிட்ட வேணும். இது ஒரு கப். நான் அதை சாப்பிட மாட்டேன்.
வலித்தது. மைலி, இனிமேல் அதை செய்யாதே. இப்போது எனது திரும்பம். ஒரு நூடில் முயற்சிப்போம். ருசிகரமாக இருக்கிறது. இப்போது நான் மேலும் சாப்பிட ஆசைப்படுகிறேன். அருமையாக இருக்கிறது. ஓ வாவ், என் விரல்களில் முழுவதும் சாக்லேட் உள்ளது. பாருங்கள், கூல். அதை நக்கி உறிஞ்ச வேண்டும். ஆம், சுவையானது. ஓ மை காட், எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. இந்த சாக்லேட் நூடுல்ஸை உருக்கலாம். இதற்கு நாம் ஹேர் ட்ரையர் பயன்படுத்துவோம். அருமை. இப்போது நமக்கு திரவமாக சாக்லேட் கிடைத்துவிட்டது. நீங்களே பார்த்து கொள்ளுங்கள். ஏற்கனவே அத்தனை அற்புதமான மனம். ஆம், ருசி. இதை கண்ணாடி கிண்ணத்தில் ஊற்றலாம். அதே போல செய்யவும். சூப்பர். இப்போது கொஞ்சம் விப்ட் கிரீம் ஷேர் பண்ணுவோம். சரியானது. ஒரு ஸ்ட்ராவ். ஓ வாவ், that was really sure. நான் இதை முயற்சிக்க எண்ணுகிறேன். இது அதி திறமையானது. இவ்வளவு அருமையான சாக்லேட் சுவை. ஆனால் இப்போது சோபியின் முறை. வாருங்கள், நீங்களும் முயற்சி செய்யுங்கள். நீங்க உண்மையிலே சொல்றீங்க செம்பஸ்டியன். இதை இப்ப முயற்சிக்கிறேன். அது ரொம்ப சுவையா தோணுது. அதுக்காக எனக்கு ஒரு மூள் தேவை. இங்க ரொம்ப நிறைந்துள்ளது. நான் ஒரே நேரத்துல அதிகம் சாப்பிடணும். சுவையா இருக்குது, நிறுத்த முடியல. எனக்கு இவ்வளவு நூடுல்ஸ் இருக்கிறது நல்லா உள்ளது. ருசி சூப்பரா சுவைக்கிறது. ஒரு நிமிடம், என்னை தும்ம வேண்டும். அச்சோ, என்ன? சோஃபி, உன் மூக்கில் தொங்கிக் கொண்டிருப்பது என்ன? நூடுல்ஸ். என்ன பத்தி சிரிக்கிறத நிறுத்து. நான் இப்ப சரி சொல்றேன். பாரேன், நான் என் நூடுல்ஸ்ல வாழ்நாள் முழுவதும் சாப்பிடலாம். நீங்களோ பொறாமைப்படலாம். ஆனால் எங்களுக்கு மேலும் நூடுல்ஸ் வேண்டும். நீங்க அந்த பசிக்கண்களோட என்னை கடந்து பார்த்து கொண்டிருப்பீங்களா? சரி, நான் அதை உங்களோட பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறேன். எல்லா நூடுல்ஸ்களையும் மேசையில வச்சு விடுவோம். இப்ப நீங்க சுவைக்கலாம். இது எனக்கு மிகுதியாக இருக்கிறது. நன்றி சோபி, நீங்க மிகவும் பொருத்தமாக இருக்கிறீர்கள். சோபி, நீ சாம். இது நாங்கள்ட சிறிய குழந்தை மக்காச்சோளம். மேலும் என்னிடம் வழக்கமான நடுத்தரம் மக்காச்சோளம் உள்ளது. வாவ், நான் இதை பார்த்திருக்கிறேன். இது என் வாழ்க்கையில் மிகப்பெரிய மக்காச்சோளம். ஓ மை காட். மைலி, நீ ஏன் முதல் போக போற? ஆமாம், அதை சுழற்சி பண்ணுவோம். அதை என்ன பண்றது? நான் இதனை முழுவதும் சாப்பிடலாம் என்று நினைத்தேன். பாருங்கள், என்னிடம் இவ்வளவு பெரிய சிரிப்பு இருக்கிறது. நண்பர்களே, உங்களுக்கு இது எப்படி இருக்கிறது? மெய்லி, வழக்கம் போல. இது ஒரு ஜோக் தான். நான் அதை இப்போ சாப்பிடுவேன். போயிடுச்சு, சாப்பிட வேண்டிய அளவுக்கு இல்ல. வா சோஃபி, இது உன் முறை. நான் அதை இப்போது முயற்சிக்கிறேன். என்ன செய்யலாம்? சரி, நான் அதை சாப்பிடுவேன். எனக்கு சோளம் மிகவும் பிடிக்கும். சோபி, 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 நீ இன்னும் கவனமாக சாப்பிட வேண்டுமா? நான் தலை முதல் கால் வரை மக்காச்சோளத்தில் மூழ்கி உள்ளேன். சரி, நான் பழக்கமா இருக்கிறேன். அது ரொம்ப ருசியா இருந்தது. வாப்ஸ், மன்னிக்கவும் குவென்டின். பரவாயில்லை, நீ முடித்து விட்டாயா? அப்புறம் என் டர்ன். ஆமாம், எனக்கு ஒரு பெரிய மக்காச்சோளம் இருக்கிறது. ஆமாம், நான் இதை அகற்றுகிறேன். வாயா, நான் இதை முயற்சி செய்யலாமா? எஸ், எவ்வளவு சுவையானது. எனக்கு மக்காச்சோளம் பிடிக்கும். ஆமாம், ரொம்ப நல்லா உள்ளது. குவென்டின், ரொம்ப அழகா இருக்கே. கடைசி துண்டு. நான் இனி சாப்பிட முடியாது. பாவம் குவென்டின். நீ உயிரோடு இருக்கிறாயா? சூப்பர். சோபிக்கு ஒரு சிறிய சாக்லேட் கிணறு இருக்கிறது. குவென்டினுக்கு நடுத்தர சாக்லேட் கிணறு மற்றும் நடுத்தர மார்ஷ்மெலோவுடன் ஸ்கூயர்கள். ஆனால் மைலியை பாருங்கள், அவள் எல்லா மரக்குற்றங்களையும் வாளை கொண்டு பிடித்து வைத்துக் கொண்டாள். அவளுக்கு மிகப்பெரிய சாக்லேட் கிணறு உள்ளது. ஆனால் இது சோஃபியின் முறை. பஞ்சுமிடை உள்ளது. சாக்லேட்டால் மூழ்கவும் ரொம்ப ருச்சியா உள்ளது. அற்புதமா உள்ளது. ஆனா கொஞ்சமே. அதுதான் நான் சூக்கலேட்டை குடிக்க முடியும். எவ்வளவு சுவையானது, ரொம்ப நல்லது, எனக்கு பிடிச்சது. இப்பதான் அதை நக்க முடியும். அது முடிஞ்சு விட்டது. ஐயோ. சோஃபி, உன் வாயின் அருகே சாக்லேட் இருக்கிறது. வேண்டிய நேரம். ஆமா, நீங்கள் சரியாக சொல்றீர்கள். இது என்னுடைய முறை. இதை நான் எப்பொழுதோ காத்திருந்தேன். மார்ஷ்மெல்லோவை சாக்லேட்ல மூழ்க விடுங்கள். வா,
அருமையாக இருக்கிறது. ஆமாம், மிக குளிர்ச்சி. இப்போது அனைத்து மார்ஷ்மெல்லோக்களையும் எடுக்கலாம். ஓ முடியாது, நான் மார்ஷ்மெல்லோ கருவியை கைவிட்டேன். அச்சச்சோ, நான் நினைக்கிறேன் என் சாக்லேட் ஊற்று கிணறு முறிந்துவிடும். என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் எல்லோரும் எங்கே போகிறீர்கள்? நான் என்ன செய்ய வேண்டும்? ஆகாயம், அது வெடித்தது. ஆனால் அது நன்றாக இருந்தது. என்ன பார்த்து ஏன் அசரப்படுகிறீர்கள்? வாங்க, உங்களது திருப்பு. அது பெர்ஃபார்ம் தாஸ்பிடாவும் இருந்துச்சு. ஆனா குவென்டின், என்கிட்ட பெரிய கம்பி மற்றும் பெரிய சாக்லேட் நீரோட இருக்குது. நான் அதுல முழுவதும் செல்ல இருக்கிறேன். ஓ, அத பாருங்க, சாக்லேட் முழுவதும் மார்ஷ்மெல்லோவை மூழ்கடிக்குது. நான் சுவைக்கிறேன். ஓ, ரொம்ப சுவையா இருக்குது. எனக்கு பிடிக்குது. இணைப்பு மிகவும் நன்றாக இருக்கிறது. சுவையாக. என்ன? இல்ல, நான் வேற யாரிடமும் பகிர்ந்து கொள்ள போறதில்லை. இது எல்லாமே எனக்கு என்று. அவளுடைய வாழ்த்துக்களை பெற ஏமாற்ற வேண்டும். என்னிடம் ஒரு யோசனை இருக்கிறது. இந்த குழாயை பாருங்கள். எல்லா சாக்லேட்டையும் திருட போகிறோம். நானே ஒரு புத்திசாலி. பார்க்க ஷோப்பி, இது வேலையை செய்கிறது. ஓஹோ, அருமை இல்லை? ஆமாம், நான் அதை என் சாக்லேட் நீரூற்று நோக்கி மாற்றக்கூடும். குளிர்ச்சியானது. ஓ, அது பாய்கிறது பார். நாம் மேதைகள். இதுக்கு ரொம்ப ருசியானது. சரி, என்ன நடக்குது? நான் சாக்லேட்டை ஏன் இழந்தேன்? எல்லா சாக்லேட்டும் எங்க போனது? என்ன நடந்து கொண்டிருக்குது? அவங்க என்னை ஏமாத்துனாங்களா? எனக்கு சிறிய டோரிடோஸ் இருக்கின்றன. எனக்கு ஒரு சராசரி பகுதி உள்ளது. நான் பெரிய பேக் டோரிடோஸ் வச்சிருக்கிறேன். அது மோசமா இருக்கிறது. அது மிகவும் காரமாக உள்ளது. எனக்கு காரமான உணவுகள் பிடிக்காது. ஓஹோ, உள்ளே என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். நான் ஒரு பெரிய சிப்பை வச்சிருக்கிறேன். மேலும் நான் ஒரு சின்ன சிப்பை வச்சிருக்கிறேன். என்னால இதை சமாளிக்க முடியும். இதை சாப்பிட்டு பார்க்கிறேன். எனக்கு சராசரி சிப் உள்ளது. மிக பயங்கரமாக இருக்கிறது. ஒரு குறி எடுத்து பார்ப்போம். இல்லை 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 இல்லை, நான் அதை சாப்பிடுவேன். சரி, பரவாயில்ல. இப்போ என் தருணம் ஆஃப். எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. எனக்கு காரமான பொருட்கள் பிடிக்காது. இது நியாயமற்றது. நான் எல்லாத்தையும் சாப்பிட்டு நான் வலிமை மிக்கவர் என்பதை நிரூபிக்கணும். கொஞ்சம் மட்டும் மீதம் இருக்குது. சரி, இன்னும் கொஞ்சம் நான் ஆக்கம் பண்ணேன். உங்களுக்கு எப்படி தோணுது? இல்ல, இது சுடுகிறது. இது வாசிக்கிறது. உதவுங்க. இல்ல, எனக்குள்ள எல்லாம் தீ பிடித்துக் கொண்டுள்ளது. எனக்குள்ள தீ ஆரம்பிச்சு இருக்கு. நெருப்பு வெளிவருகிறது. நண்பர்களே, அது மிகுந்த சக்தி வாய்ந்தது. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? ஒருங்கள், நீங்கள் என் மடியிலா இருக்கிறீர்கள். அதை இனிமேலும் செய்யாதீர்கள். என்ன அழகு! நான் எப்போதும் பிங்க் சவாரில் பங்கேற்க விரும்பினேன். மூடியின் கீழ் என்ன இருக்கிறது என்று ஆச்சரியமாக இருக்கிறது. அற்புதம். எனக்கு கரடிகள் மற்றும் கமிஸ் பிடிக்கும். சரியான சேர்க்கை. நான் இதை சாப்பிடணும். இது ரொம்ப இறுக்கமா இருக்குது. என் பற்கள் சமாளிக்க முடியவில்லை. இது ஏதோ ஒரு கிண்டல். ஆனால் நான் அதை உண்மையில எப்படி சாப்பிடுவது என்று தெரியும். இந்த எனக்கு உதவும். நீங்களா? ஆனால் ஒரு நண்பரோட பகிர்ந்து கொள்வது எப்படி? தயவு செய்து. இல்லை, இது என்டடி கரடி. பேராசை. ஹூரே, உண்மையில் எனக்கும் ஒரு சுவையானது கிடைத்தது. கூல். நான் வெறும் மதிய உணவு சாப்பிடவே நினைத்தேன். ஹூரே, இதற்காக இங்கே நூடுல்ஸ் இருக்கிறது. ஆஹா, மிகவும் சுவையாக இருக்கிறது. நான் இதற்கு முன் பிங்க் நூடுல்ஸ் சாப்பிட்டதில்லை. ஒரு நிமிடம் நிறுத்து. என்ன அது? மிளகு எங்கிருந்து வந்தது? என்ன? இல்ல, காரமான நூடுல்ஸ். உதவுங்கள். இல்லை இல்லை இல்லை, உதவுங்கள். நாம் அவசரமாக ஏதாவது செய்ய வேண்டும். எனக்கு எங்காவது தீ அணைப்பான் இருந்தது என்று நினைக்கிறேன். என்ன? இப்போது இது மிகவும் உதவும். இல்ல. தீயணைப்பாளர் ஆக இருப்பது இவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று எனக்கு தெரியாது. ஏய், நன்றாக இருந்தது. திடீரென என் கரடி வெறும் நீர்த்துளியாகிவிட்டது. மிகவும் நான் அதை அவ்வாறு செய்ய நினைக்கல. இது முறை பிடிக்கலாம். இந்த முறை எதை எதிர்பார்க்கிறோம் அதை கண்டுபிடிக்க நேரம் வந்துச்சு. இல்ல, எனக்கு எலுமிச்சை பிடிக்காது. ஆனா எனக்கு சாக்லேட் நீரூற்று இருக்குது. எல்லாருக்கும் அது பிடிக்கும். அது இனிமையாவும் ரொம்ப சுவையாவும் இருக்கும். எலுமிச்சை இளஞ்சிவப்பு இல்லை. இந்த சவால் இன்றைக்கு இளஞ்சிவப்பு. எனவே நான் அதை சாப்பிட மாட்டேன். டாடா. எனக்கு நன்றி சொல்ல வேண்டாம். இது உலகில் உள்ள ஒரே இளஞ்சிவப்பு எலுமிச்சை.
அதனால் இது புளிப்பு. ஆனால் நான் வலிமையானவன், எனவே நான் இதை சமாளிக்க முடியும். நான் இதை செய்ய முடியும். நான் அனைவருக்கும் நிரூபிப்பேன். ஓ என் கடவுளே, முடிந்தது. அடுத்து மற்றும் கடைசியாக இல்லை 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 இல்லை. ஓ, இது உண்மையில் மோசமாக இருக்கிறது. ஓ என் கடவுளே. உன் முகத்தில என்ன பிரச்சனை? நீ உன்னை வெளியிலிருந்து பார்த்திருக்க வேண்டும். சரி, இப்பொழுது திரவ சாக்லேட்டை சுவைக்க நேரம். வாவ், இது எவ்வளவு சுவையாக இருக்கிறது. இது சாதாரண சாக்லேட் அல்ல, ஸ்ட்ராபெரி சுவைதான். இது ஒரு ஸ்பூனோட சாப்பிடுவது நல்லது, ஆனா உனக்கு பெரியது தேவை. அதுதான் எனக்கு தேவை. ருசியாக இருக்கிறது. கிரி, குளிர். எனக்கு இந்த சாக்லேட்டை சுவைக்க அனுமதியுங்கள். என்ன? இல்லை, அது எனது. சரி, அது பரவாயில்லை. சரியாக பழிவாங்க ஒரு அற்புதமான யோசனை எனக்கு தோன்றியது. இப்போது நான் சில திறமையான அசைவுகளை செய்து எலுமிச்சை ஒரு சுவையான லாலிபாப் ஆக மாறும். அருமை. முடிந்தது. கடைசி படி ஸ்பிரிங்கிள்ஸ். ஹே கிரிட்டி, மாற்றுவோம். நான் உனக்கு இந்த லாலிபாப் கொடுக்கிறேன், நீ எனக்கு சாக்லேட் கொடு. சரி சரி, எனக்கு இழக்க ஒண்ணும் இல்ல. யம் யம். இந்த அருவருப்பான எலுமிச்சையை விடுவித்து விட்டது எவ்வளவு நன்றாக இருக்கிறது. சூப்பர். இது என்ன வகை லாலிபாப்? இது நல்லதல்ல. அவனுக்கு எலுமிச்சை பிடிக்கும். உனக்கு வெட்கமா இல்ல? இல்ல, நான் சாக்லேட் நீரூற்று மூடி விடுவேன். செல்லா, நீ என்ன செய்தாய்? இது வெடிக்கப் போகிறது. ஓ இல்லை. எப்போதும் என் கூட குடை வைத்திருப்பது எவ்வளவு நல்லது. ஓ இல்லை, நான் சாக்லேட்டில் மூழ்கி இருக்கிறேன். முதலில் யார் என்பதை கல், காகிதம், கத்தி மூலம் தீர்மானிப்போம். ஹூரே, நான் வென்றேன். நான் மீண்டும் வென்றேன், ஏனெனில் ஒரு பிங்க் ஃபாண்டா கண்ணாடிகளாலான ஒரு கோள வடிவ சன்னதியுடன் எனக்காக காத்திருக்கிறது. சரி, இதன் சுவையை முயற்சிப்போம். வாவ், அருமை. வாவ், எனக்கு குறைஞ்சபட்சம் ஒரு சிவ்வை எடுக்க அனுமதிக்கவும். இல்ல இல்ல, என்ன? ஏன் உங்களுக்கு சுவையான ஃபாண்டா கிடைச்சது, ஆனால் எனக்கு இந்த மிருகம் கிடைச்சது? என்ன ஒரு கனவு. ஆனால் இது அவ்வளவு மோசமா இருக்காது. பிங்கோ, இந்த நண்டு எனக்கு பழைய பேராசையை விட இந்த ஃபாண்டாவை திருட உதவலாம். விசித்திரமாக இருக்கிறது. எங்கே பாண்டா? ஏன் அது பாயவில்லை? என்ன? எப்படி நீ தைரியமாக இருக்கிறாய்? மன்னிக்கவும், நீ என் பாண்டாவையும் முடித்து விட்டாயா? இது இனி சரியில்லை. இப்போது இந்த அருவருப்பான நண்டை சாப்பிட வேண்டும். சரி, இது அருவருப்பாக இல்லாமல் இருக்கலாம். ஐயோ, இது வலிக்கிறது. என்னை விரைவாக விடு. ஓவை, என் ஏழை மூக்கு, இதை பாருங்கள். இது எப்படி இருக்கிறது? இப்போது நீங்கள் ஒரு காமெடி நடிகரை போல இருக்கிறீர்கள். என்னை உதவ என்ன செய்யலாம் என்று எனக்கு தெரிகிறது. இந்த நண்டு ஆயுதம் இல்லாமல் செய்ய நீங்கள் அதை சமைக்க வேண்டும். இப்போது இந்த சவால் சமையலாக மாறும், ஏனெனில் இந்த நண்டை சமைக்க நேரம் ஆகிவிட்டது. பாத்திரத்தை எடுத்துக்கொள்கிறேன். அண்டு நீரில் வைக்கிறது. முடிந்தது. இப்போது கொஞ்சம் காத்திருக்கிறோம். அதுதான். ஓ, இதை பாருங்கள், எவ்வளவு சிவப்பாக இருக்கிறது. இப்போது இது சாப்பிடக்கூடியதாக மாறிவிட்டது. ஹே, இதை முயற்சிப்போம். சாப்பிடக்கூடியதெல்லாம ரொம்ப சுவையாகவும் இருக்குது. ஆகவே எனக்கு இது போல நண்டு சாப்பிடுவதில் பிரச்சனை இல்லை. எழுந்திரு, இது மிகவும் நல்ல. சரி, நான் முதலில் மூடியை திறக்கலாமா? எவ்வளவு அழகாக இருக்கிறது. வாவ், முழு இயந்திரம் பிங்க் கம்களால் ஆனது. அதுவே நான் அதிர்ஷ்டம் என்று புரிந்து கொள்கிறேன். ஆனால் இந்த கம்களை எப்படி எடுக்கலாம்? நீங்கள் ஒரு நாணயத்தை அங்கே வைக்க வேண்டும். வாருங்கள். ஓ, ஒரு நாணயம். ஆம், ஆனால் எனக்கு கையில குப்பை மட்டுமே இருக்கிறது. நாணயம் இல்லாமல் பப்ளிகம் கிடைக்கும். அது பரவாயில்லை. வாருங்கள், வெளியே விடுங்கள். அதை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். நான் என்ன வைத்திருக்கிறேன் பாருங்கள். ஓ வாவ், நான் மிகவும் அதிர்ஷ்டசாலி, ஏனெனில் எனக்கு பெரிய சுபா சப்ஸ் கிடைத்தது. ஓ, ஒரே விஷயம், இது இனிப்பு இல்லை. ஓ, இது பிளாஸ்டிக். இதன் உள்ள என்ன இருக்கிறது என்று ஆச்சரியமாக இருக்கிறது.
இங்கே நிறைய சுபா சப்ஸ் இருக்கின்றன. அவ எல்லாம் எனது முதலில் கவர்களை அகற்ற வேண்டும். என்ன என்ன? ஓ என் கடவுளே, இதை பாருங்கள், எவ்வளவு சுவையாக இருக்கிறது. முக்கியமாக நான் இதையெல்லாம் நாணயங்கள் இல்லாமல் சாப்பிட முடியும். ஓ வாவ், மிகவும் நல்லது. நான் எல்லா லாலிபாப்ஸ்களையும் சாப்பிட விரும்புகிறேன். ஏய், உனக்கு என்ன பிரச்சனை? ஓ, அவை மிகவும் பெரியதாக தெரிகின்றன. நான் அவற்றை எப்படி வெளியே எடுப்பது? வா, வெளியே வா. இறுதியாக என்ன, இப்போது என் வாயில் முழுவதும் சுபா சப்ஸ். இதை பற்றி கனவு காணவே முடியாது. மீதம் உள்ளது அவற்றை விழுங்குவதுதான். இல்ல எல்லாம் முடிஞ்சது. ஹே, விசித்திரமாக இருக்கிறது. இது என்ன? இந்த நாணயங்கள் சிபாள் சுபா சப்ஸின் கீழ் இருக்க வேண்டும். என்ன, அவை எனக்காகவா? என்ன, மேலும் தெளிவாக என் பல்கம்மி இயந்திரத்திற்காக. சரி, நான் உங்களுக்கு நாணயங்களை கொடுக்க சம்மதிக்கிறேன், ஆனால் நீங்கள் என்னுடன் கம்மியை பகிர்ந்து கொள்ள வேண்டும். நாம் முயற்சி செய்வோம். நான் அவளை கண்டிப்பாக வெல்வேன். நான் ஒப்புக்கொள்கிறேன். எனக்கு இறுதியாக நாணயங்கள் கிடைத்து விட்டன. சரி, அப்படியானால் பப்ளி எனக்கே. ஓ, இதற்காக நான் எவ்வளவு நேரம் காத்திருந்தேன். ஆம், எவ்வளவு சுவையாக இருக்கிறது. கூல். வாவ், எவ்வளவு பல்பொருள் குமிழ்காம்கள் இருக்கின்றன. என்ன வித்தியாசம். அவை எனக்கே. என்ன, ஆனால் நம்முடைய ஒப்பந்தம் என்னவாகும்? பொய்யன். ஏமாற்றுபவர், பேசுவதை நிறுத்து. நான் எந்த வகையான பப்ளை ஊத போகிறேன் என்று பாரு. ஓ, இது ரொம்ப பெரியசாக இருக்கு. நான் அதை ஒரு குச்சியால தட்டினால் வேடிக்கையாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ஊஃபோ. இதோ உனக்கு. ஏய், நான் பபிள் கம்மில் மூழ்கி இருக்கிறேன். என்னை விட்டு விலகி விடு. ஹாய், ஒரு எளிய ஒன்றை தொடங்குவோம். ஒரு வட்டமான கேக் செய்வது. உங்களை நம்புகிறேன். சரி, எனக்கு கிரீம் வேண்டும். எதை எடுத்துக்கொள்வது? சரி, நான் சிவப்புடன் தொடங்குகிறேன். இது மிகவும் சுவையாக இருக்கிறது. வண்ண கிரீமை அடுக்குகளாக பிழிந்து கேக்கின் மீது. இந்த முறை கேக்கை சுழற்ற மறக்காதீர்கள், அதனால் பட்டாம்பூச்சி வண்ணத்தில் பட்டைகள் இருக்கும். எல்லாவற்றையும் ஊதா கிரீமுடன் முடித்து எல்லா அதிகமானவற்றையும் ஒரு ஸ்பேடுலாவால் அகற்றுகிறோம். சரியானது. இப்போது பாரம்பரிய வெண்ணிலா குலேசை எடுத்து கேக்கின் மீது அழகான சிதறல்களுடன் பிழிகிறோம். I cross an October with turkey carrot rich you guys by the Turk Benay. சரியானது. நான் என்ன பண்றேன் என்று ஆச்சரியமாக இருக்கிறேன். Sorry girl, put their cream over your இப்போத நான் அதை காணாயி பண்ண வேண்டும். என்ன, ட்ரேசிக்கு எல்லாம் தயார், ஆனால் எனக்கு பாதி மட்டுமே இருக்கிறதா? சரி, நான் வேகமாக செய்ய வேண்டும். கத்தியை எடுத்து எல்லா அதிகப்படியானவற்றையும் வெட்டி விடுகிறோம். அப்படியே அவற்றை இங்கே வைக்கிறோம். இப்போது எனக்கு ஒரு இதய வடிவ கேக் உள்ளது. மேலும் கிரீம் சேர்த்து பின்னர் அதை ஸ்பேடுலாவால் சமமாக செய்கிறோம். இப்ப எனக்கு கொஞ்சம் விளஞ்சிவப்பு தேவைப்படும். மிக சுவையானது. கேக்கில் சில ரோஜாக்களை வைக்க முயற்சிக்கிறேன். ஓ ஆமாம், அதை பாருங்கள், அழகாக இல்லையா? ஓ, மார்ஷ்மெல்லோக்களை மறக்காதீர்கள். ஆம், சுழல் மார்ஷ்மெல்லோக்கள் சிறந்தவை. அவற்றை பக்கங்களில் வைக்கிறேன். சரி, நான் கிட்டத்தட்ட முடித்து விட்டேன். வேகத்தை அதிகரிக்கிறேன். என்ன? அதை பாருங்கள். ஏன் இது இவ்வளவு அழகா இருக்குது? அவன் வெல்ல விட மாட்டேன். நான் ஏதாவது யோசிக்கணும். அது சரி, என்னிடம் இதயம் உள்ளது. எனக்கு தேவை ஒரு அறுவை சிகிச்சை கத்தி. கேக்கிற்காக ஒரு துளை வெட்ட வேண்டும். நாங்கள் ஒரு சதுரத்தை வெட்டுகிறோம். பின்னர் ஸ்கால்ஃபெல் எடுத்து அதுல நொடெல்லா வைக்கிறோம். ஓ ஆம், கிராமேல் சேர்த்து
இப்போது எங்க சதுரத்தை வச்சு போடுறோம். இதயத்தின் மீது சில தோவல்கள் சரியானது. அது கேக்கின் மேல் வைக்கலாம். சரி, உங்களுக்கு இனிய உணவு விவியன். இதோ உங்களுக்கு. வாவ், நீங்கள் எனக்கு கேக்குகள் செய்தீர்கள். அவை மிகவும் சுவையாக உள்ளன. நான் விரைவில் சுவைக்க தொடங்க விரும்புகிறேன். ஓ, இது மிகவும் அழகாக இருக்கிறது. ஒரு துண்டு சுவைக்கலாம். சுவையாக இருக்கிறது. இன்னொரு ஒன்று. காத்திரு, ஏன் இது உடைந்தது? பயங்கரம். மார்ஷ்மெல்லோஸ் உடன் அந்த இதயத்தை பாருங்கள். அது மிகவும் பெரியது மற்றும் மிகவும் சுவையாக இருக்கிறது. எண்ணெய். ஓ வாவ், அது என்ன? கிராமேல் நுடெல்லா. அற்புதம். அது மிகவும் சுவையாகவும் இனிப்பாகவும் இருக்கிறது. செஃப் ட்ரேசி வெற்றி பெறுகிறார். வெற்றி எனது. நான் இதை பற்றி கனவு காண முடிந்தது. யூஹோ! இதயம் வடிவ கேக் செய்யுங்கள். வாருங்கள், நீங்கள் அதை செய்ய முடியும் அப்படி என்று எனக்கு தெரியும். இது எனக்கு சரியான பணியாகும். எல்லாம் சிறந்த முறையில் தயாராக இருக்கும். நாங்கள் ஸ்ட்ராபெரி கிரீம் பயன்படுத்துகிறோம். நாங்கள் கேக்கை சேர்க்கிறோம். கிரீம், பிறகு கேக், பிறகு மீண்டும் கிரீம், கேக் சிறியான உயரத்தை அடையும் வரை. ஓ ஆம், இப்போது நான் அளவுகளை எடுக்க வேண்டும். சரி, இது போல நாங்கள் அதிகப்படியானதை வெட்டி அதை மறுபுறம் வைக்கிறோம். எப்படி? எனக்கு மாஸ்டிக் தேவை. அதை கேக்கின் மேல் வையுங்கள். ஓ ஆம், அப்படியே. நான் ஒரு சிற்பி போல உணர்கிறேன். இப்போது இந்த வட்ட வடிவத்தை தேவைப்படும். இதயத்தில் ஒரு துளை வைக்கவும், அதை எடுக்கவும். அதில் கொஞ்சம் நுடல்லா ஊற்றுங்கள். அருமையான யோசனை. ஓ, சாக்லேட்டால் நிரம்பிய இதயம். இதை விட சிறந்தது என்ன இருக்க முடியும்? ருசியானது. போலா, என்ன என்ன? நான் 4 இதய வடிவ கேக்குகள் செய்தேன். அவற்றின் மையத்தில் ஒரு துளை வெட்டினேன். மேலும் கேக்குகள் மேலும் சிறந்தது. விவியன் இனிப்புகளை மிகவும் விரும்புகிறார். லல்லாம் தயாராகி இருக்கும் போது நீ நல்லடக்கத்தை பண்ண முடியும். Morley's Fanny under Ferrangris transfer tradidom. Morley strawberry எடுத்து அதை பிளெண்டர்ல போட்டு இயக்குறோம். அருமை. ஸ்ட்ராபெரி ஸ்மூத்தி தயாராகிச்சு. Arcus wanted to see Iridan this neue Ballon a lot of queers. Does it last mutig alertum fensham? There's general whacker. அனைத்து பட்டுக்களையும் ஒவ்வொரு துளையிலும் வைக்கவும். அருமை. இப்போது கிரீமை மேலே ஊற்றுகிறோம். அப்படித்தான். அது கேக்கின் மேல் முழுவதும் பூசுங்கள். சரியானது. கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள்ஸ். நான் தயாரா இருக்கிறேன். சரி, சாப்பிடுங்க விவியன். வாவ், நீ என்னை ஆச்சரியப்படுத்த எப்படி என்று தெரியும். மேலும் 4 கேக்குகள் மற்றும் உள்ளே நிறைய இதயங்களும் நுடல்லாவும் கொண்ட ஒரு அழகான கேக் உள்ளது. இது மிகவும் சுவையாக உள்ளது. இந்த சுவையான முயலின் மீது ஊற்ற முயற்சிக்கிறேன். மார்ஷ்மெலோ மற்றும் சாக்லேட். இதை விட சிறந்தது என்ன இருக்க முடியும்? மிகவும் சுவையாக இருக்கிறது. இப்போது நான் முயற்சிக்கிறேன் இந்த கேக்குகளில் ஒன்றை. சரி, இதோ. என்ன அது? என்ன? ஓ, அருமையானது. அற்புதம். இத மற்ற கேக்குகளோட முயற்சி செய்றேன். அவத்துல திரவம் நிரப்பப்பட்டுள்ளது. ரொம்ப நல்லது. இது ரொம்ப அற்புதமா தெரியுது. ஆம். மேலும் அவற்றுக்கு வெவ்வேறு சுவைகள் உள்ளன. எனக்கு இது மிகவும் பிடிக்கும். ஓ, யாரை நான் தேர்வு செய்கிறேன்? சரி, செஃப் நாதன், நீங்கள் தான் வெற்றியாளர். ஆம், நான் உன்னை வெல்ல முடியும். அம்வா, எங்க பார்க்கலாம். மிகவும் அழகான கேக்குகள். நான் எனக்கான கத்தியை தேர்ந்தெடுக்க தயாராக இருக்கிறேன். வா, படையல் சுவையாக இருக்கிறது. இப்போது எத்தனை இருக்கிறது என்று பார்ப்போம். இப்போ உன் தடவை உச்சக்கட்டது சுற்று. எனக்கு சுவையில்லாத ஏதேனும் கிடைக்கும் என பயமாக உள்ளது. நான் அதை தெரிந்தேன். சக்கரை புழுக்கள் அருவருப்பானவை.
அவற்றை எனது கேக்கில் வைக்க முடியாது ஒருபோதும். நான் வேண்டும், அதாவது வேண்டி இருக்காது. அதை நான் பார்க்க வேண்டாம் என நானே கண்களை மூடிக்கொண்டேன். அம்மா, அவை நகர்கின்றன. இது மிகவும் கேவலமானது. நீங்கள் எல்லாவற்றையும் சேர்க்க வேண்டும். நீ அந்த அளவுக்கு கொடியவள் என நினைக்கவில்லை. கேட்ட, நீ எனது நண்பர் என நினைத்தேன். ஆம், அது நண்பனின் பொய் அல்ல, ஆனால் அது என் குற்றம் அல்ல. அதுவே விதிகள். நான் அதை என் வாயில் வைக்க விரும்பவில்லை. புழுக்கள் நகரும். நான் அதில் காப்பாற்ற முடியாது. அருவருப்பானது. இதை பவனைகளுடன் உடனடியாக சாப்பிட வேண்டும். இது இன்னும் அருவருப்பாகவே உள்ளது. இது போர் வீரர்களின் ருசிக்கேற்ப உள்ளது. என் முகத்தில் எதையா வருகிறதாக நினைக்கிறேன். இல்லை, வீரர்கள் மீண்டும். அவர்கள் என்னை மிகவும் சலிப்படைக்கிறார்கள். எனது தலைமையிலிருக்கு அவர்கள் ஊர்ந்து சென்று விட்டனர். இது எப்போது முடிவடைய இருக்கின்றது? நான் இன்னும் சிறிது கவனமாக இருக்க முடியுமா? தயவு செய்து. ஒரு வீரர் என் மூக்கின் கீழேயே பறந்து சென்றார். மற்றவற்றில் என் பபிச்ச காம்புகள் மட்டுமே மீதம் உள்ளது. அதை பிரிப்பதற்குள் செல்ல முடியுமா? அவற்றை மட்டும் குறைக்காமல் மிக சுவையாக கட்டாயமாக்காமல் இருப்பேன். அவை எவ்வளவு அழகாக இருக்கின்றன பாருங்கள். உண்மையாகவே அதை அபாரம் தோன்றுகிறது. வணக்கம். அவை எவ்வளவு ருசியாகவும் உள்ளது. உங்களுக்கு எந்த மூலமும் இல்லை. நான் ஒரே நேரத்தில் முழு கேக்கையும் சாப்பிட தயாராக உள்ளேன். ஏன் இதற்கு மேல் இலவச சேர்க்கை இயலா? ஹே, எனக்கு ஒரு சுவையானது கொடு. எனக்கு ஒரு குப்பி கொடு, தயவு செய்து. நீங்களா? அது என்ன உதவியாவற்ற செழிப்பு? அதற்காக பிடிப்பதற்கு தேவையில்லை. நான் எதிர்பார்க்கவில்லை அந்த பதிலை. பரவாயில்ல, நான் உனக்கு ஒரு பாடம் கற்பிக்கிறேன் தோழி. அதுவேதான் எனக்கு தெரியுமா. என் நம்பிக்கைக்கு நான் நிற்க முடியும். உன்னை வலுவாக வளர்ந்தால் பார்க்கலாம். உன்னை தற்காத்து. நீங்கள் மிகவும் நல்லவராக இருக்கிறீர்கள். ஓ என் கடவுளே, நான் கேக் விரட்ட முடியாது. அதை பற்றி உனக்கு நினைவூற்றுவேன். எனக்கு ஒரு புதிய திட்டம் உண்டு. பெல்லா, நீ என்ன செய்கிற? இப்போ ஹல்க் உன்னுடையது உறுதி. அது நல்லா இருக்குது. குழப்பம். நான் முதலில் மீண்டும் சுழற்ற தயாராக இருக்கிறேன். ஆஹா, என்னை அடித்து வேகமாகவோ தூக்கிச் செல்லவோ போகிறேன். எவ்வளவு சக்தி வாய்ந்த காற்று! ஆஹா, அது வருகிறது. நீ சந்தாதிக்கும் சுவர் இல்லாம எடுப்பான T1 கிடைச்சது. இதை பயன்படுத்தி நீ என்ன செய்வ அப்படின்னு பாப்போம். இந்த முறை எழுதுவது எனது பக்கம் இருக்கும் என்று நிச்சயமாக நம்புகிறேன். உனக்கு ஆளாக்கும் கைகள் கிடைத்துள்ளன. அதை நியாயமாக கூற முடியாது. அது என்ன? அது நியாயமானது. அது நேரான சாய்வு. எனது குகையில் இருந்ததை போல் நல்ல மாமலேட் ஐஸ் இருந்தது. ஓ மை கேட்! அதுதான் சிறந்த சுவைகளின் கூட்டணி. நான் இந்த நாளை என்றென்றும் நினைவில் கொள்வேன். முடியாது. நீ அதை எனக்கு உபரி பண்ண போவதாக சொல்கின்றாய். ஆனால் நானும் செய்ய மாட்டேன். நீ எனக்கு உபரி பண்ண போவதாக சொல்வது என்ன பொருள்? சரி, இப்போது நீ என் கேக்கில் குளறிவிட போவதில்லை. மேலும் இந்த கியான்களை நான் ஏன் தேவை? ஓ, மற்றும் என் கைகளால் இது சுவையாக இருக்கும். மேலும் ஒரே நேரத்தில் மிகவும் அற்றாணிக்கலாம். நீங்க இதன் சுவையை எண்ணி கூற முடியுமா? இது கேக் அல்ல, இது இனிப்பு கனவு. நீங்க சரியா சொல்கிறீர்கள். ஆனால் இதுக்கு ஒரு பிழை உள்ளது. இது மிக விரைவில் பாதியாகிவிட்டது. மிட்டாய் பனிக்கூழ் மட்டும் மீதம் இருக்கிறது. அதை எரிந்து உங்க வாயில் பிடித்தால் என்ன ஆகும்? ஓஹோ, இல்ல, அது தவறியது. அது எப்படி வந்தது அப்படின்னு தெரியல. அல்லது 2 விஷயம். இதற்கு பிறகு நான் மர்மலேடு துடைப்பது வேண்டும். இல்லை, அது உன் மிளகாய் காய்கறி கேக். அதை பற்றி எனக்கு புரிய வைத்ததற்கு நன்றி. ஆம், உடனே அலங்காரங்கள். ஆனால் சரியாகவே வந்திருக்கிறது. அந்த நிறங்கள் எப்படி சேர்ந்திருக்கிறதே பார்க்க. இப்போது உங்கள் கேக் சுவை எப்படி பிறக்கிறது என்பதை கண்டுபிடிப்போம். நீங்கள் அதை இல்லாமல் செய்கிறீர்கள். டூட், நான் இதை பிரைட்னிக்க வேண்டும். இனி மசாலாவின் சுவையை உணர்கிறேன். எனக்கு மிளகாய் பிடிக்காது. ஏன் சிறிது மட்டுமே? ஒரு முறை பல துண்டுகளை எடு. நீங்கள் எதையும் காண மாட்டீர்கள். இது நடக்காது. என்ன தேற்ற முயற்சிக்காத. இதையெல்லாம் முடி. அதுதான். இப்போ நீ ஹோஷியல்னு நம்புறேன். அம்மா, நான் எரிந்து கொண்டிருக்கிறேன். நான் அதை மிகுதியான அளவில் செய்துட்டேன் போல. ஒரு விதை மிளகாய் செய்யக்கூடாது என்பதுக்கு அப்புறம் காத்திரு. கேட், உனக்கு சில தண்ணி கிடைச்சிடு. அது ரொம்ப சிறந்தது. முதலில் உலகத்தை சுற்றி காட்ட இப்போது என் சொரூபத்திற்கான காலம். ராப்டர்ஸ், அதை தான் நான் கூறுகிறேன். ஆனால் இது பயங்கரமாக இருக்கிறது. அதை எப்படி சாப்பிடுவது? ஒரு நிமிஷம் காத்திரு. ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கிறது என்று நினைக்கிறேன். சக்கரங்கள் ஃப்ரைஸில் நின்று விட்டது. சரி, ஏமாற்றுவதற்கு வழி இல்லை. அவ்வாறுதான். என்னை ஏமாற்ற முடியாது.
இப்போது நான் சக்கரத்தை குனிப்பேன். என் கடவுள் எனக்கு ஒரு சுவையான விஷயம் கிடைக்கும் என்று சொல்கிறாரு. என் கடவுள் சரியாக இருந்தார். ஓ, இத்தனை வகைகள்! நீ எனக்கு பட்டியல் கொடுக்க போகிறாய். பி, நீங்களே ரோஜாக்களை முயற்சிக்க விரும்பவில்லை. நிறங்களை சேர்க்கும் போது அது உணவை கண்டுபிடிக்க மிகவும் நியாயமான முறையாக இருக்கும். கடவுள், நான் இன்னும் தேர்வு செய்ய விரும்புகிறேன். அதை சாப்பிடாமல் வைக்க முடியவில்லை. நன்றாக தான் மாறி இருக்கிறது. என்னால் அப்படி ஒரு கேக் பெற முடிந்தால் மகிழ்ச்சி. உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஓ கடவுளே, அலங்காரத்திற்காக நன்றி. நீங்கள் சந்தோஷமாக ரோஜாக்களை சாப்பிடலாம். ஆமா, நீ சொல்வது சரிதான். ஓ இல்ல, நான் வரைய வேண்டும். வாவ், அது உண்மையில் அழகாக இருக்கின்றது. நம்மால் முழு உரையாடலையும் சிறப்பாக முடிக்க முடிந்தது என நினைக்கிறேன். அது புத்திசாலித்தனம். நீ ஒரு அருமை உள்ள அலங்காரக்காரர். நன்றி. பெரிய தருணம் நிச்சயமாக வந்துள்ளது. நான் வைத்திருப்பதை நீ முயற்சி செய்யலாம். அது மிகவும் சுவையாக இருப்பதில் எனக்கு சந்தேகமில்லை. ஆம், நீ 100% நிச்சயமாக சொல்கிறாய். அதையெல்லாம் சாப்பிடும் வரை நான் நிறுத்த மாட்டேன். ஆனால் நீ ஒரே குழப்பமாக இருக்கிறாய். ஜோ, உன் கரிபூரிப்பு எங்கே? நல்லது, நீ எனக்கு பொறாமைப்படுகிறாய். ஓ, நீ கரிபூரிப்பிலிருந்து புகைப்படங்களை உருவாக்க முடியும் என்பது முற்றிலும் மறந்து போனது. நீங்க நின்று போக விரும்பினால் இந்த குமிழ் என்னை பயமுறுத்துகிறது. இது மிக பெரியதாக இருக்கிறது. அதுவே, அதை நிறுத்த நான் செல்ல வேண்டும். மன்னிக்கவும். எல்லாம் பொறுத்து கொண்டேன். இது உண்மையான நீர்ச்சாறு. அது உன்னுடைய தவறு. நின்றுட சொல்லினேன். ஓ இல்ல, என்ன அசிங்கமான க்ரோக் காக்டஸ். அதை நான் சாப்பிட முடியாது. ஏதேனும் செய்யுங்க. அது உன் பிரச்சனை. என்னிடம் ஒரு யோசனை உள்ளது. அதை நான் முயற்சி செய்து நிறைவேற்றுவேன். ஓ நோ, எனக்கு சின்னதா ஏதாவது வேணும். இவைகளும் பெரியதாகவே இருக்கின்றன. ஆனால் நகைக்கைச்சீவிகள் சரியாக உள்ளன. என் காட்டு வெள்ளரிக்காய் குடுத்தலுக்கு நேரமாகிவிட்டது. அந்த முனைகள் இதற்கு பொருந்தவில்லை. அதுதான் முக்கேணி பற்றியது. அற்புதம், நன்றி. இப்போது காட்டு வெள்ளரிக்காய் கேக்கை சாப்பிட்டு காயப்படாமல் இருக்க முடியும் என்று நம்புகிறேன். ஆனால் எப்படி இவ்வளவு நேரமாகுகிறது? நான் ஏற்கனவே தூங்கிக் கொண்டிருக்கிறேன். அதிர்ச்சி துரத்தி எழிலேர். நீ என்ன செய்கிற? என்ன ஆச்சு? சீக்கிரம் இங்கு வாரு. எனது காக்டஸை கிரேட்டில் உரப்பது தேவை. அது அலங்காரத்துக்கு பயன்படுத்த மிகவும் வசதியாக இருக்கும். மதிப்பீடு தலைவரே நேரா இருக்கிறார். நான் உங்களுக்கு சிறந்த வேலை செய்தேன். இப்படி சுவைக்கிறது என்பதை பார்க்க நேரம் வந்துவிட்டது. கற்றாழை கொஞ்சம் கசப்பாக இருக்கிறது. ஆனால் மொத்தத்தில் அது மோசமாக இல்லை. அது அற்புதம். மென்டி, நீதான் முதலில். இல்லை, நீயே. ஓ இல்லை, சிவப்பு மிளகாய். நீயோ? எனக்கு சொல்ல. சிவப்பு மிளகாயும். யாருக்கு உண்மையா? நிக்கோல், தொடங்கு. இல்லை, நீதான் முதலாளி. விளையாடுவோம். கல், காகிதம், கத்தரிகள். மோசமாகி போச்சு. நாம் சேர்ந்து முயற்சி செய்வோம். சரி, நாம் இதை இப்போதே முயற்சிக்கிறோம். Mammal. Just slice out. Eat into Sarah Senior 40 version free cereal. அது ஒரு சிலி. மன்னிக்கவும் மாண்டி. நிக்கோல், நீ நான் என்கிறார். முடியும். அழகு பொருட்களும் சாக்லேட் உருகி போயிருக்கு. நான் அதை இனி சாப்பிட மாட்டேன். அது மோசமாக இருக்கிறது. மன்னிக்கவும். நான் ரெடியா இருக்கேன். நிக்கோல், இத பிடிங்க. வாவ், ஒரு ஷூ. வாவ், எனக்கு ஷூஸம் பிடிக்கும். இது என் சைஸா இருக்கும்னு நம்புறேன். வாவ், எனக்கும் ஒரு ஜூதி கிடைத்திருக்கிறது. சாந்தரமாக இருக்கிறது. இல்லை, எனது ஜூதிதான் நிச்சயம் சிறந்தது. சாக்லேட் என்கிற கசப்பு சுவை ஒவ்வொன்றும் அழகாக. உங்களிடம் சாக்லேட் நேரிடலாம். பீகோ, பார்க்கலாம். உங்களது நேரம்தான். உண்மையில் முதலில் இதை போடுவோம். உள்ளேன். ஓ, அது அழகாக இருக்கிறது. நான் மிகவும் நீங்கள் ஒரு விளையாட விரும்புகிறீர்களா? நீங்கள் அன்றி. ஹை இளவரசே. ஹை, என் பெயர் மாண்டி.
அவள் என் ராஜகுமாரி. சாப்ஸ், உண்மையிலேயே இது மிகவும் அழகாக இருக்கிறது. முடியாது, நான் ஒரு நீ சாதாரண இப்போது பெண்ணாக அழகியவள் இல்லை மாண்டி. நீ எனக்கு தேவையில்லை. நான் போகிறேன். நான் முடிய வாய்க்க முடியவில்லை. என்னிடம் இருந்ததை என்னிடம் பார்க்க விரும்புகிறேன். நான் பார்ப்பேன். நான் உனக்கு திரும்ப பூசினேன் நிக்கோல். அது மேக்கப் சரிதான். என்ன அது சாக்லோடா அல்லது உண்மையா என்று நான் ஆச்சரியப்படுகிறேன். Arjos. Pickle. Inspirably, unable lipstick of first you need. ஓ சிசேர்க்கி. ஆகனோ நிகோல், நீயே முயற்சி செய். எனக்கு சர்க்கரை வளை அபிஷேக கட்டுரை கண்டிப்பாக இருக்கிறது. இது உண்மையாக இருக்கிறது. மாண்டி, நீ என்னை ஏமாற்றினாய். நீ அதில் சிக்கிக் கொண்டாய். யாரிடம் ஷாடோ உள்ளது? Darling, சரி. கருத்து நிக்கோல், என்ன பண்ணுறா? எனக்கு காண்பி. எவ்வளவு பயங்கரமாய் இருக்கின்றது. அது ஹீஸ்வியா இருந்தது. இப்போது நாங்கள் மாண்டியின் சாக்லேட்டை சாப்பிடலாம். மாண்டி, நீ என்ன 1 2 3 4 என்ன நான் தான் முதல். அடுத்தவன். இது என்ன பெரிய முட்டையா? மெயின்டி, உன்னால என்ன? முதலில் செல். சரி, அடிப்படையாக பார்க்கையில் உள்ளே ஏதையா இருக்கிறது. வாவ், அது சாக்லேட். என்ன திமிர்வமாக இருக்கிறதே. மாண்டி, பொறாமைப்படாதே. வாவ், உள்ளே ஒரு பெட்டி இருக்கு. அழகான வளையல். அங்கு பெரிய அடுக்கு கல் ஒன்று இருக்கிறது. மிகவும் அழகாக தெரிகிறது. கண்டிப்பாக உன்னிடம் என்ன இருக்கிறது பார்ப்போம். எனக்கும் ஒரு முட்டை கிடைத்துள்ளது. இதை என்ன செய்வது? அதுதான் நான் அதை முறோம். அங்கே ஒரு அழகான விலங்கு அல்லது ஒரு பறவை அல்லது ஏதாவது இருக்கும்படி நம்புகின்றேன். கோல், அதை நீ கேள்கிறாயா? முட்டை உடைந்து கிடக்கிறது. உள்ளே யார் இருக்கிறாரோ பார்க்கலாம். கோல், இங்கே வா. was the racery fin through children free order deal again. This Gilmore Calvary 3, Leon say. நிக்கோல், அவளை பாரு. இல்லை. அதை எடுத்து செல். நிக்கோல், தென்சுட ஸ்வயா. ஓ, சப்ஸ்கிரைப் பொத்தானா தன்னை கிளிக் பண்ணவும் மணி குறிச்சு மறக்காதீங்க. எங்க யாழ்னி வீடியோக்களையும் முதல் முறை நீங்க பாப்பீங்க. என்ன? ஓ ஷா, பொண்ணோட செய்யலாம். மலர். அது ஒரு கரப்பான் பூச்சி. அவசரமா என் காதலனை அழைக்கணும். அது குழந்தைகளே, அதை எனக்கு கொடு. மாண்டி, முயன்று பாருங்கள். நீகோல், நீ என்ன செய்தாய்? ஓ, அது சாக்லேட். நீயும் போய்விடு. நாம் பிரிவதற்கு கரப்பான் பூச்சியை பெற்றிருக்கிறேன். இது ரொம்ப இனிக்கும். நீ உண்மையிலேயே சொல்றியா பாண்டி? ஓ, ஆனால் என் சின்னஞ்சிறிய விலங்குக்காக நான் ஏதாவது செய்ய போகிறேன். என் ஸ்டீசர்பெர்கோ, இது ரொம்ப கூல். இப்ப என் கரப்பான் பூச்சிக்கு வாழ இடம் கிடைத்து விட்டது. வருக டார்லிங். நிகோல். Isigum Frosty Storsboriole, for Nolly Flyma Reggae. நான் என்ன வைத்திருக்கிறேன் என்று பார்ப்போம். ஓ, அது அருவருப்பாக இருக்கிறது. அது மீன். என்னை பற்றி என்ன? ஓ, ஒரு மீன். அதை அற்புதமாக வாசிக்கிறது. நான் யாரோ ஒருவரை காண்டு வர வேண்டும். ஒரு வினாடி. ஹலோ பாட்டி,
உங்களது உதவி வேண்டும். அருமை, நான் காத்திருக்கிறேன். இன்னும் இதோ என் பாட்டி. வணக்கம். கூப்பிட்டீங்களே? ஓ மீன், நான் உங்களுக்கு அதை சமைத்து தருகிறேன். போலாம். சிறப்பு. மாண்டி. போய்னிமா. மாண்டியின் கார்ட்போர்டு ஃப்ரைடாய். எங்கள் மேசைக்கு கீழே ஏன் மறைந்திருக்கிறீர்கள்? வெளியே வாருங்கள். ஓஹோ, அவளுக்கு நான் கிடைத்து விட்டேன். சரி, இத பாப்போம். ஆனால் எனக்கு மீன் பிடிக்காது. அதில் சுவையான ஏதாவது சேர்க்க வேண்டும். என் பணப்பையில் எப்போதும் பொன் இருக்கும். மீனின் மேல் தூவி. இப்போது நன்றாக உள்ளது. நம்புவோம். நாம் இந்த ஃபர்ச்சிட்டர் இருப்போம். The chocolate. Nicole, the Provençalist. Nick, உனக்காக சில மீன்களை தயாரித்துள்ளேன். Angel, Sarn. நன்றி பாட்டி. The Eisbergschatter in Style Pensad. Imen Starnterishan Samole Katikins Prayers the Rear Chief Senator. Muirchi Sini Parkalam. இதன் மனம் அற்புதமாக உள்ளது. வா, ரிஷோரி சாஸ்வர்ஸ்தட்ஸ். இதை செயலை சாப்பிடுவோமா? இது மிக ஓர்மை. நிக்கோல், என்னோட சர்வாயா? இல்லை. ஓ, நிக்கோல், நீ பயமுறுத்துகிறாய். நீ உன் ஒனியாக சாப்பிடு. மாண்டி, நான் இதை உனக்கு கொடுக்கிறேன். Pencil, the curtain doors show. Don't worry, and Pyrodo. மாண்டி, நீ தாளில் வரைந்து காட்ட வேண்டும். உண்மையாவா? எனக்கு தெரியாது. முயற்சிப்போம். என் பிடித்த சேனலின் பெயரை எழுதுகிறேன். ஒரு விதமாக அதனை சப்ஸ்கிரைப் செய்யவும் வீடியோக்களை விரும்பவும். அது காகிதம். அது அருவருக்கத்தக்கது. நிக்கோல், நீ என்ன செய்கிறாய்? எவன் பார்க்கலாம். Ours friend the rare foot in stir shop, Brewster Sir Burberry Sprita, where it the chocolate doll ringer per me. In their cogidum, yapurdi. It's some supper stream. Oniko min dosikis, in a supper with it. Non for Brazil, then the manasil cover a muyer chicken. Home. Thinking ஒரு கேக் இருக்கிறது. உன்னன் நடக்கிறது. எனக்கு ஒரு உண்மையான கேக் கிடைத்தது. எவ்வளவு அருமை. அதுவும் ரொம்ப சுவையாகவும் இருக்கிறது. இது சாத்தியம் என்று கூட எனக்கு தெரியாது. நான் இந்தியம் இன்னும் என்னெல்லாம் வரையலாம்? எனக்கு தெரியுமே. இன்னும் ஒரு கப் கேக். ஆம், அது வேலை செய்தது. Like Shurwagisen, Mongarte, ni first for alla either win. Is a bull of a flight that. உங்களுக்கான எனது தொடக்க பணியாக பொம்மையின் வடிவில் ஒரு கேக் செய்ய வேண்டும். உங்கள் விருப்ப புத்தகங்கள் மற்றும் தோற்றங்களிலிருந்து உங்கள் விருப்பமுள்ள ராஜகுமாரியை தேர்வு செய்யலாம். சரி, நீங்கள் தயார் என்றால் தொடங்கலாம். அங்கே நாம் செல்கிறோம். இல்லை, அங்கே நாம் செல்கிறோம். சரி, அடுத்தது நமக்கு ஒரு பானை மற்றும் டொக்கோலேட் தேவையாகும். மேலும் நான் சுவை குதிரைக்கட்டையை பயன்படுத்துவேன். அதை ஒரு பானையில் வைக்கிறேன். கொஞ்சம் மாவு. பின்னர் ஒரு பெருப்பாட்டையை எடுத்து குழைக்கிறேன். என் ஓச்சிக்கு ஆல்ரெடி ரோம்ஹா சியாசி சூ அது ஒன்று யூலு கலசுத இருரவகி 10 டோன் கேரமலை ஐடி ஓவர் த கேக். பிறகு சாக்லேட்டில் சில மாவு சேர்த்து அதை கலக்குகிறேன். அது சாக்லேட் மாவாக மாறியிருக்கிறது. அதை உருட்ட வேண்டும். சரியாகிறது. நான் இதிலிருந்து ஒரு பொம்மையின் ஆடையை கடிக்கும். வா, இந்த போடையை காண்க. அற்புதமானது. சில விவரங்கள். சில சாக்லேட் மணிகள் மற்றும் சாக்லேட் இறக்கைகள். ஹோம், அடுத்தது என்ன? சரி, நாங்கள் மேலும் சாக்லேட் சேர்க்க போகிறோம். இது சிறந்த உடையாக இருக்கும். ஆஹா, இதை பார்ப்போம். என்ன மெலிசா,
உன்னால் என்னை செய்ய முடியும். ஓ பரவாயில்ல. அப்பா பப்பா மாவை எடுத்துக்கொள்கிறேன். இது மிகவும் அழகாக இருக்கிறது. எல்லாம் இனம் கொஞ்சம் பிங்காக இருக்கும். விவரங்கள் கொண்டடையிலும். அடடா, மேலும் கம்மை துளிக்கலாம். இது மிகவும் ருசியாக உள்ளது மற்றும் பெரிய குமிழிகள் உருவாக்குகிறது. ஓ, இது மிகவும் நன்றாக வாசிக்கிறது. அற்புதம். அருமையே, மிகவும் அழகாக இருக்கிறது. எனக்கு பிடிச்சு விட்டது. டைரா, இதை பாரு. அன்னிக்கவும் என் சாக்லேட் இளவரசியை விட எண்ணம் செல்லவில்லை. இது அழகாக இருக்கிறது. ஓ சமையல்காரரே, பாருங்கள். ஆர்ப்போம். டைரா, உங்கள் பொம்மை அருமையாக இருக்கின்றது. ஒரு துண்டு வெட்டுவோம். வா, மென்பா நடுக்கு. எனக்கு சாக்லேட் கேக் மிகவும் பிடிக்கும். என்ன இருக்கிறது? சாக்லேட் சிறகுகள். அருமை. இப்போது மெலிசாவின் முறை. ஒரு துண்டை வெட்டுதல். வாவ், மெலிசாவின் கேக் இளஞ்சிவப்பு. சுவைத்தேன். ருசியானது. நாங்கள் சில புயல்களையும் உருவாக்கலாம். மற்றும் வெற்றியாளர் மெலிசா. நான் உங்களுக்கு கூறினேன். பெண்களே, நிறுத்திக் கொள்ளுங்கள். அடுத்த பணி கொட்டகையின் வடிவில் ஒரு கேக் உருவாக்குங்கள். எனக்கு தோன்றுகிறது அனைவரிடமும் நிறைய கேக் ஹப்பர்கள் உள்ளன. வேலைக்கு செல்லுங்கள். சரி, எனக்கு இதை கையாள முடியும். ஐரா, அவள் என்ன செய்கிறாள்? அடா, போகாதே. சரி, எதுவாக இருந்தாலும் இளஞ்சிவப்பு புலிவேந்திருக்கு. இதுல பூர்த்தியுற வரையப்பட வேண்டியிருக்கு. அடுத்து வஃபில் கோனைக் எடுத்து அது தங்கம் படியும் வேண்டும். ஆர்ஹா, எனக்கு இது ஏற்கனவே பிடித்து விட்டது. நல்லா இருக்கு. பாருங்கள், அது ஒரு சாக்லேட் கோபுரம். சில விவரங்களை சேர்க்கின்றோம். சூப்பர். சரி, வாயவ். மேலும் மர்ஷ்மெலோக்கள் அதிவேகமாக ருசிக்கிறதே. எனக்கு இது பிடிக்கும். நான் பழக்கம் பால்கான் சாக்லேட்டை ஏற்கனவே உருக்கிவிட்டேன். என் சொரியை குதிரை வடிவமாக நிரப்புவது நன்றாக உள்ளது. வாவ், இது மிகவும் அழகாக இருக்கு. இதற்கு சில நிறங்களை சேர்ப்போம். வெள்ளையும் தங்கமும் பாராட்டத்தக்கது. பார்வதனை கேக்கிற்குள் சேர்த்து விடுகிறேன். ஹே, ஓ மெலிசா, என்னை அல்னஸ் விடு. அடுத்தது கீழ்ப்பகுதியை பிங்க் கோடுகளால் அலங்கரிக்கிறேன். மேலே குதிரைகளுடன் ஒரு கரிசல் இருக்கும். இதை பாருங்கள், எவ்வளவு அழகாக இருக்கிறது. வாவ், நான் ஒரு விஷயம் மட்டும் தன்னிச்சையாகவே நிச்சயம். மெலிசா என்னை மிஞ்ச முடியாது. உண்மையில் எனது வெறித்தனமாக இருக்கும். நான் சில பருத்தி இனிப்பு சேர்க்க போகிறேன். அது உண்மையில் பெரிய கோட்டை. சமையலாளர் எனக்கு பெருமிதமானவர். அங்கே அவரை பாருங்கள். என்னிடம் என்ன இருக்கிறது பாருங்கள். அழகே, நீங்கள் மிகுந்த முயற்சி செய்தீர்கள். ஒன்று மற்றொன்றை விட சிறந்தது. மெலிசாவின் கேக் மூலம் தொடங்க விரும்புகிறேன். வாடை நிறைந்த கிரீம் தானா? சுவையாக உள்ளது. கோபுரம் சாப்பிட ஏற்றதா? ஓ ஆம், இது அற்புதம். இப்போது டைராவின் பாரம். நீங்கள் கவலைப்படுகிறீர்களா? டைரா, உன் கேக் கூட அருமைதான். மிக மிக நல்லது. குதிரைகள் சாப்பிடக்கூடியவையா? வெள்ளை சாக்லேட். அற்புதம். டைரா வெற்றியாளர். இந்த முறை பனிக்கூற்று சுவாரஸ்யமாக இருக்கிறது. பூங்கொத்து வடிவிலான கேக். நீங்கள் இதை கண்டிப்பாக சமாளிக்க முடியும். ஓஹோ, எனக்கு ஏற்கனவே ஒரு யோசனை வந்திருக்கிறது. ஆஹா, நான் இன்னும் நல்ல கேக் செய்ய போகிறேன்.
சாக்லேட் கிரீமை கொண்டு கேக் முழுவதும் பிழியும். மற்ற இடங்களை சமமாக செய்கிறேன். அற்புதம். இன்னும் சற்றே கிரீமவிடம் உண்டு. அருமை. மெலிசா, நான் மிகவும் ருசியான கேக் வைக்கப் போகிறேன். பிறை மலர் கிரீம். முதலாக தொடங்குவோம். சரி, ஏற்கனவே சிறப்பாக தெரிகிறது. அப்படியா? ஹே டைரா, நான் மாஸ்டிக் முதலாவதாக எடுத்துக்கொண்டேன். நாம் அதை பிரித்து எடுப்போம். அது போதுமானது எனக்கு. கோடுகள் தாண்டியவற்றை வெட்டி விஷயம் சீர் செய்தல். ஆனால் அதை ஒதுக்கப் போவதில்லை, ஏனெனில் மகாகருக்கு மீதி உள்ளவை அழகான அலங்காரமாக மாற்றப்படக்கூடும். சரியே, என்ன செய்யறேன் பாரு. கிரீமில் இருந்து செய்யப்பட்ட மலர்கள். நிஜமாகவே என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும். சுருள் வட்டங்களை செய்யலாம். அவை மிக அழகானவை. இங்க் மற்றும் வெள்ளை அற்புதமான கலந்து எல்லாவற்றையும் திருப்பி சுத்தமாக வைக்கவும். இதோ நாம் சில பூக்களை பெற்றுள்ளோம். அதுதானா? ஹேம், என்னிட்டமே ஒரு கேக் மட்டும் இல்ல, ஒரு பக்கம் பீச் இருக்கிறது. அழகாகவே இருக்கின்றது. எனினும் என் கேக் உன்னுடையதை விட நன்றாக உள்ளது. இல்லை, நீயும் என் கேக்கை கெடுத்து விட்டாய். முடியாது. நான் கேக்கில் மூழ்கி இருக்கிறேன். நிறுத்து. இருக்கிறது. இது கூடுதல் அல்ல. வாவ், என்ன ஒரு பெரிய பாப் இட்ஸ் குவியல். விசித்திரமாக, ஆனால் என் பாப் இட்ஸ் பழுதாகி இருக்கிறது என நினைக்கிறேன். நான் பொத்தானை அழுத்த முடியவில்லை. இப்போது நீ என்ன செய்ய போகிறாய்? என்ன பிபி அதை சாப்பிட முடியாது. சொல்ற அதன் பாபிட் கம்மிகளால் ஆனது அன்று அது சுவையா இருக்குது. ஆஹா, என்ன அதிர்ஷ்டம். வேற ஏதும் இல்ல. நான் விரைவா செஞ்சேன். என்ன நின்னு பார்த்துக்கிட்டு இருக்க. இப்போ நீதான். என் பாப்பாஸ் கூட கமிஸ் ஆக இருக்கலாமோ. அவ மிக கடினமாக தோன்றதில்ல. இவை சாக்லேட். நானே என்ன எதிர்பார்த்ததற்கும் அதிகமான அதிர்ஷ்டம். என்னுடைய பிடித்த வெள்ளை சாக்லேட் மற்றும் உள்ளே உள்ள இனிப்புகள் இறுக்கமான இணைப்பு. Mia, ni boy, the girl for us to for son for el frafas me son and other flowers shop French Louis. The non-trivial malasser and was presenting this so. But நாய்க்குட்டிகள் எதனாலே செய்யப்பட்டவை? கமி அல்லது சாக்லேட்டா? அவற்றில் எதுவும் போல தோன்றவில்லை. இது உண்மையான பாப்பெட்ஸ். சூப்பர். நாம ஓடலாம். ஆச்சரியம். இது எவ்வளவு ஆறுதல் தருகிறதோ. எனக்கு புரிந்துவிட்டது. Discussions on the French hostel is en ஒவ்வொருத்தர் ஒரு ஜாரை கொண்டிருக்கிறோம். ஸ்ட்ரெஸ் என்னை நாம இது ஸ்போர்ட்ஸ் ஃபாலோ விட்டமின் அண்ட் ரிசர்ச்சஸ். என்ன விஷயம் ஃபீபி? உன்னை புரிந்து கொள்ள முடியல. சில்லறைகள் நேராக உன் கண்களில் பறந்து வந்தன. சீரியஸா, இதுல கொஞ்சமும் காமெடி எனக்கு தெரியல. ஜார் காலின்னு நினைச்சேன். நீ குறைஞ்சது சிறு ஸ்நாக் எடுத்துக்கொள்ள முடிஞ்சது நல்லதே. சரி, இனி ஆகிட்டது. நான் சுறுசுறுப்பா இருக்கேன். என் ஜாரில் என்ன இருக்குதுன்னு பார்ப்பது நேரமாகிவிட்டது. பெரிய அளவு இருக்கும் என்று நம்புறேன். பாப்போம். அலுவையுமா இருக்க முடியாது. இந்த ஜாருக்கு அடிபாகம் கிடையாது. இதுலயும் சிப்ஸ் இல்ல. அந்த திங்கு பந்த பாரு. Mango நான் ஆவட்டை எப்படி சாப்பிட்டேன். சரி, காசுல இங்கே ஒரு முழு டஜன் உச்சுது. உங்க சேர்த்து ஒரு ஷிப் விட பரவாயில்ல. வாழ்த்துகள். உன்னிடம் என்ன பிரச்சனை? Sounds fast for the Stars Church Financial Orchas Tumor and those people of Soil Nutputs the Tors Angolam. உங்களுடைய சிப்ஸ்களை அனைத்தையும் பறக்க விட்டு. Do Mia and Stress I'm showing not a show circus 7 strength pretty silent jobs and humans. Wow, அவங்க எவ்வளவு சாக்ஸ் எடுத்தாலோ. அந்த தொடுப்பில் முழு 100 இருக்கு. உங்களுக்கு வேண்டுமா எனக்கு முயற்சிக்க? கண்டிப்பாக வேண்டாம். என் உணவிற்கு அருகே வராதீர்கள். உங்கள் உதவி இல்லாமல் நான் சிக்கலின்றி செய்ய முடியும். நம்ப முடியவில்லை. இப்படியெல்லாம் உங்களுக்குள் எங்கே சென்றது? நான் இன்னும் நிறைய செய்ய முடியும். யாரோ மூச்சிழந்து விட்டிருக்கிறார்களே. மியாவை காப்பாற்ற நேரமாச்சு. ஒரு நிமிஷம்.
நான் உதவிக்காக விரைந்து கொண்டிருக்கிறேன். ஓ நன்றி, நீ உண்மையான நண்பன். ஆனால் இதற்கு என்ன தப்பே நடக்கிறது? ஏண்டி இது பல திசைகளில் பாய்கிறது? என்ன ஒரு கேவலமே! நான் முழுவதும் கலங்கிவிட்டேன். எனக்கு தெரியாது இது எப்படி நடந்தது. எவ்வளவு கிட்கேட்ஸ். நான் சொல்வது அதிகமாக இருக்கின்றன. 10 துண்டுகள் மட்டுமே. அன்று பிபி மோசமில்லை. ஒரே ஒரு முக்கியமானதை வைத்திருக்கிறாள். தோற்கடிக்கப்பட்டவர். எனக்கு மிஷா ஒரு ரேப்பர்ஸ் என் மேல் வீச தேவையில்லை. ஓ, என்ன ஒரு தடித்த சாக்லேட் அடுக்கு! அதுவே அருமை. எனக்கு வெஃபில்ஸ் மிகவும் பிடிக்கும். இங்க எங்களுக்கு நுண்ணிய துண்டுகளை வீசினீர்கள். வேறொரு நேரத்தில் இப்ப மியா தனது சாக்லேட் என் சமூக இது ஒரு சிறந்த யோசனை. ஆச்சரியமாக நீங்கள் எவ்வளவு புத்திசாலித்தனமாகவும் வேகமாகவும் அக்காவர்களை நீக்கிவிட்டீர்கள். இரசிக்கும் அவை முற்றிலும் உபயோகமே இல்லாதவை. எனக்கு சாக்லேட் மட்டும்தான் விருப்பம். அதை கடாவும் கத்தி ரெண்டையும் வைத்து வெட்டலாம் போல தெரிகின்றது. எனவே அதனை நானும் செய்ய முடியும். நிச்சயம் அதை செய்ய முடியும். எனக்கு இது என்ன செம்படையாளமான சுவை! என்னால் நிறுத்த முடியாது. அவை உலகின் சிறந்த பட்டிகளாகும். உன் நல்ல பண்புகள் எங்கே போயிட்டன மியா? நீ உன்னை போலவே தெரியல. ஒரு பார் விழுந்தது, அதை வேகமா எடுத்துடு. உன்னை நான் சிக்க வைக்க விரும்பவில்லை. அச்சமாக இல்லாமல் டேனி, என் உணவை எவராவது எடுக்க முயன்றால் தண்டனைக்கு அஞ்சணும். டேனி, உணர்ச்சி கொண்டிரு. நீ இன்னும் 100 சாக்லேட் கோல்களை சாப்பிடணும். பிவி சரியாக சொல்கிறாள். தொடங்குங்க. ஒரு சர்வீஸ் அணுகுமுறை தேவை. நான் ஒரு பிரம்மாண்டமானது கட்ட முடிவெடுத்தேன். நீர் இது போன்ற அமைப்பை முந்தையதாக ஒருபோதும் பார்க்க இது மாட்டீர்கள். உண்மையில் அற்புதமாக தெரிகிறது. என்னோட series Star Charles. அன்னி விரும்பலனா உன் விருப்பப்படி டேனி, பட் உங்க கட்சியுடன் அழிஞ்சு போயுள்ளது. ஓ இல்ல, நீ என்ன பண்ணாய்? நான் மிகவும் முயன்றேன். வேறு வழி இல்ல. சாக்லேட் பாடிக்காக இந்த அடியில் எடுக்க வேண்டியிருந்தது. எதுக்கும் வருத்தப்படல. அது பெருமதி கொண்டது. இவ்வளவு இனிப்பு உணவுகளை சாப்பிட மற்றொரு வாய்ப்பு எப்போது கிடைக்கும்? இங்கே நாட்கம் இந்த மிஸ் பண்ண லஞ்ச்ல நம்பிக்கை. எனக்கு தலை சுழற்சி உள்ளது. நான் ஹெல்மெட் அணிஞ்சது நல்லது. எப்படி நகைச்சுவையா இருக்கிறீங்க பாருங்க. அடி இறுதியில எனக்கு மிகப்பெரிய பங்கு. ஒரு தடவையில 100 சாக்லேட். நீ எவ்வளவு பெற்றா? டேனிக்கு ஒரு மட்டுமே இருக்கு. அது வெறும் காமெடி ஆகும். நான் அப்படி நினைக்கல. எனது கருத்துல அதுல எந்த கலாட்டாவும் இல்ல. பாருங்க, மியா மைக்கிட்டவும் உங்களை மோதுவேன் என நினைக்கல. சரி, இப்பயாவது ஆரம்பிக்கலாம். உண்மையான சுவை கூடி ரசிகர்கள் எப்படி செயல்படுறார்கள் என நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். அவர்கள் எங்கும் குப்பை வீசாமல் இருந்தால் அற்புதமானது. என்ன பண்ணுறீங்கள் அப்பா? இது ஒற்றிகமாக தெரிகிறதே. சில வினாடிகள்ல நான் காப்பாமிட்டான் இல்லாம என் வாயில போட்டு விடுறேன். நான் எந்த அளவுக்கு பெரிய குமிழிகள் உதிர்க்க முடிகிறது என்பதை பாருங்க. Wow, and first is turned on me and shipped down. What's into Mia? Bravo, அதுவும் அருமை. இப்போது மியாவின் சிரம். ஒரே நேரத்தில் உரைகள் எடுத்து விட்டீர்கள். குழு காலகட்டைகளும் எனக்கு எளிதானவை. மேலும் நான் அவற்றை ஒரு வெற்றிடம் தூய்மைப்படுத்தி போல் என் வாயில் உறிஞ்ச முடியும். வாவ், எவ்வளவு பெரிய பபுள்! நான் நினைக்கிறேன் இதை பிடிக்க நேரம் வந்துருச்சு. சுவனக்கவும் மியா ஆரம்பிச்சு நான் என்ன அடக்க முடியல. நீ என்ன செய்துட்ட டேனி? நான் எதையும் பார்க்க முடியலை. அது எனது முகம் ஒரு பபுள் கம் பாய்ந்திருக்கிறதாலோ? என்னோட எவ்வளோ ஒன்று பிழை போல தெரிகிறது. சிறு கனவு கிடக்கும். அவற்றை உடனே தங்கள் இடத்துக்கு திருப்ப வேண்டும். எனக்கு கவலை இல்லை. இது உன் தவறு. ஆனாலும் இப்பொழுது நான் சரி ஆகிவிட்டேன். நோயான சாக்லேட் சிறிதளவு மனசாட்சியை கடக்கும். நான் கவர் எடுக்க அவசரத்துல இருந்தேன். ரொம்ப வருந்துகிறேன். எவ்வாறு இவ்வளவு உணவு அடைகிறது? அது
சிட்னி நீ எங்க போற? ஜான், நான் உன்னை பிடிச்சிருக்கிறேன். சிட்னி பயன் இல்ல, அவளோட பலூன் ரவுண்ட் பெரியதா மாறிச்சு. ஒரு வழி இருக்குது, நீ குச்சியை கொண்டு கடையத்தை சுட்டு வெடிக்க செய்ய வேண்டும். சரி, அது ஒரு நல்ல யோசனை. நான் அதை செய்ய முடியும் என்று நினைக்கிறேன். நீ திருப்பி அடிக்க ஆசைப்படுகிறாய். முயற்சித்து பார்க்கிறேன். நீ சால்வது உறுதியா? என் குமிழ் வெடித்து விட்டது. இது வேலை செய்தது, ஆனால் இப்போது இது குலுக்கம். நான் அதை பிடிக்க முயற்சிக்கிறேன். சரி, நீங்களும் மீண்டும் தோல்வி அடைந்தீர்கள். எங்க வீட்டு இது ஒரு பெரியது, நடுத்தர மற்றும் சிறிய உணவு சவால். யார் எந்த அளவினை பெறுகிறார்கள் என்பதை பார்க்கலாம். குவென்டினுடன் தொடங்குவோம். அவரிடம் கொக்கின் சிறிய டின்கூன் உள்ளது. பிரிட்னியிடம் சராசரி பாட்டிலே உள்ளது, ஆனால் டேனியோடது மிகப்பெரியது. இது போன்று எதுவும் நிச்சயமாக நாம் பார்க்கவில்லை. என்னிடம் இருந்து தியாடுங்களா? இதை கிளப்புவேன். ஓ, வேலை செய்யவில்லை. ஏன்? விசித்திரமாக இருக்கிறது. ஏன் இது உடைந்துள்ளது? விசித்திரம். இது சாக்லேட் மணமாக உள்ளது. அதை சுவையுங்கள். ஓ, எப்படி சுவையாக உள்ளது. எனக்கு பிடிக்கும் நண்பர்களே. குளிர்ந்தது. உள்ளே என்ன இருக்கிறது பார்ப்போம். ஓ, அங்கே ஜெல்லி இருக்கிறது. என் வாயில் ஊற்றுகிறேன். ஜெல்லி ஸ்கிட்டில்ஸ் உடன் அருமை. இது மிகவும் சுவையாக உள்ளது. பிரிட்னி, நீ என்ன விரும்புகிறாய்? என்ன, உங்களுக்கு இது பிடித்ததா? ஓஹோ, உங்கள் பற்கள் ஒளிர்கிறது மற்றும் அவை வண்ணமயமாக உள்ளது. இது வினோதமாக தெரிகிறது. என்னுடைய பாட்டில் உள்ளதை பார்ப்போம். கழுத்தை கடிக்கவும். ஓஹோ, ஆம், என் நிரப்ப தேவையை முடிக்க வேண்டும். பிரிட்னி, நான் கண்டது போல மிகவும் ஆக்கிரமமானவளாக இருக்கிறார். எவ்வளவு ருசிகரமாக இருக்கிறது. நான் நெளியில் வந்து விட்டேன். எனக்கு ஸ்கிட்டில்ஸ் உடன் தேன் ஜெல்லி இருக்கிறது. குவென்டினின் மாதிரி அது மிகவும் சுவையாக இருக்கிறது. ஓ, ஒரு யோசனை என்னை வந்தது. இந்த பாட்டிலை குடைக்க முயற்சிப்போம். ஓ, வேறு வழி இல்லை. ஓ, ஆம், மேலும் பலமாக தள்ளுவேன். சூப்பர், இது வேலை செய்தது. நான் என் கைகளால் பாட்டிலை நசுக்கியேன். இப்போது நானே தேன் ஜில்லி மற்றும் ஸ்கிட்டில்ஸ் உடன் சாக்லேட்டையும் சாப்பிடலாம். ஐயோ, என் கைகள் இப்போது மிகவும் ஒட்டியுள்ளன. ஒரு நகைச்சுவைக்கு தோன்றியது. சரி, டேனிக்கும் குவென்டினுக்கும் ஒரு ஜோக் செய்வோம். ஓ, ஆண்கள் இதை எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். நண்பர்களே, பிரிட்னி உங்களுக்கு ஒரு கோமாளித்தனம். அவள் உங்கள் சட்டைகளில் இருந்து உங்கள் கைகளை எடுக்க முடியுமா? அது மோசம். மன்னிக்கவும், இது நடக்கும் என நினைக்கவில்லை. தவறுதலாக உங்கள் சட்டைகளை கிழித்து விட்டேன். ஆனால் அதற்கு ஏதும் பிரச்சனை இல்லை, இல்லையா டேனி? இப்போது உன்முறை. இப்போதே இனி அழகானவற்றால் தியானம் கவனிருப்பதிருக்கிறேன். இதுவும் சாக்லேட். சூப்பர். எனக்கு ஒரு ஐடியா வந்தது. தேனை சுட்டியால் உள்ளே கலக்கலாம். ஓ, வாவ், பொடியற்பன்கள் வெளிவருகின்றன. ஓ, அது விழுந்து விட்டது. பாட்டில உடைஞ்சு விட்டதா? அது மிகவும் பெரியதாக இருந்தது. அதில் நிறைய தேன்சாறு இருக்கக்கூடும். டேனி, she can. நான் ஒவ்வொரு செகண்டையும் சாப்பிட வேண்டும். நான் இதை பொறுக்க முடியவில்லை. திரு டேனி, நீங்களே ஆட நிலை சரியா? நீங்கள் இனிப்பு அதிகமாக உட்காழுவதால் கடுமையான தியாற்றுக்கு உள்ளாகி இருப்பது பேயால தெரிகிறது. நீ வாங்க. இது சிக்கல்ஸ் மட்டுமே. இல்லை, நீங்க நோயாளி. உங்களுக்கு இன்னும் சில மாத்திரைகளை இப்போது கொடுக்க வேண்டியிருக்குது. நீங்கள் எங்கே போகிறீர்கள்? அங்கே சற்று நொடியில் பொம்மை போல உள்ளது. வாருங்கள். டேனி, நீ ஓடி செல்லும் போது நின்று விடாதே. ஓ, சின்ன பிரிங்கிள் சாக்லேட் சிப்ஸ் போட்டலாம். இது உண்மையிலே சிறியது, ஆனால் டேனிக்கு சராசரி அளவிலான பாக்கெட் ஒன்று இருக்கிறது. அதை வேண்டும் அளவுக்கு பெற முடியும். ஓ, ஆனால் குவிண்டனிடம் பெரிய பாக்கெட் பிரிங்கிள்ஸ் இருக்கிறது. ஒன்றும் இல்லை. சரா, நான் முதலில் இருக்கிறேன். எனக்கு சிறிய பாக்கெட் இருக்கிறது. இப்போது அதை கையில ஊற்று. ஓ, சிறிய துணுக்குகள். இத பிரயத்னம் பண்ணி பாரு. இந்த சாக்லேட் சிப்ஸ் ரொம்ப சுவையானது. இன்னும் வேணும். ஹே, அதுதான் எல்லாமா? வாங்க. ஓ, அவை சிக்கிக் கொண்டதா அல்லது இப்பவே முடிஞ்சது? ஓ, இல்ல, ஏதோ சிக்கிச்சு. அது எனது விரல். டேனி, எனக்கு உதவி செய்ய. சரி, உங்களுக்கு உதவுகிறேன். நான் இழுத்துக் கொண்டிருப்பேன். ஓடா. டேனி இல்லாவிட்டால் இந்த சிப்ஸ் என் சொந்தம். பிரிட்னி, அதை பற்றி திட்ட வேண்டும் கூடாது. இது எல்லாமே எனது. அதை பரிசோதிப்போம். வாவ், சாக்லேட் சிப்ஸ். இது இவ்வளவு சுவையாக இருக்கும் என்று யாருக்கும் நினைக்காது. நான் அதை உருளைக்கிழங்கு சிப்ஸை விட அதிகம் விரும்புகிறேன். ஆனால் எனக்கும் சிப்ஸ் வேண்டும். அவனுடைய சிப்ஸை பறிக்கிறேன். ஜாரின் அடியை வெட்டி எடுக்க வேண்டும்.
ஓய், என் சிப்ஸ்கள் எங்கே? ஆச்சரியம், ஜார் முழுவதும் பார்த்தேன். ஏன் அடிப்பகுதி இல்லை? சிப்ஸ்கள் எங்கே? மாயாஜாலம். இல்லை, மாயாஜாலம் இல்லை. பிரிட்னி என்ற மோசடி மட்டும். நீ என் சாக்லேட் சிப்ஸ்களை தின்னி விட்டாய். டேனி, நிறுத்து. எனக்கு ஒரு திட்டம் இருக்கு. அந்த பெரிய குவென்டின் தொகுப்பு காண்றியா? அவனும் அதை சாப்பிடலாம். கூல் ஐடியா. ஹூரே, எனக்கு சிப்ஸ் சாப்பிட என் முறை. அச்சு, குவெண்டின், ஜாக்கிரதையா இரு. இத பார், எவ்வளவு பெரியது. வாவ், ஒரு பெரிய சிப்ஸ் செட். சூப்பர். இது ரொம்ப சுவை. எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது ரொம்ப ருசி. ஆனால் நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள மாட்டேன். புரியுதா? டேனி, நமக்கு அது தேவை. குவென்டினுக்கு இன்னும் தெரியாது என்றாலும் பிரிட்னி மற்றும் டேனி அவருடைய சாக்லேட் சிப்ஸ்களை திருடுவதற்கான ஒரு தீய திட்டத்தை உருவாக்கியுள்ளார். ஓ, குவென்டின் சிப்ஸ் பைய தாளாட்டு போகிறான். அத பாருங்கள். இது மிகவும் சுவையாக உள்ளது. நான் மகிழ்ச்சியாக உள்ளேன். டேனி, நான் இதை இன்னும் வாங்க விரும்பவில்லை. நம்முடைய திட்டத்தை செயல்படுத்த வேண்டும். குவென்டினின் சிப்ஸ் பேக்கேஜை குத்தச் செய்யலாம். இப்போது சிப்ஸ்களை எடுத்து விடலாம். சரி, எங்கு? ஓ, இல்ல, குவென்டன், நீ எல்லாவற்றையும் உண்டு விட்டாயா? அவை எனது சிப்ஸ். தொலைவாக போங்கள். நான் அவற்றை ஒன்றாக சாப்பிடுவேன். ஓடுங்கள், ஓடுங்கள். அதனால் என்ன? என்னுடைய சிப்ஸ்களை திருட என்னை விரும்பினார்கள். நான் பகிர விரும்பவில்லை மட்டுமே. விடை பெறுகிறேன். இந்த முறையில அவர்கள் ஒரு சுபா சிப்ஸ் மற்றும் சர்க்கரை நீரூற்று வைத்திருக்கிறார்கள். குவென்டின், சுபா சிப்ஸ் இருக்க அதிர்ஷ்டம்தான். ஆனால் நீரூற்று மிகவும் சின்னது. ஆனால் பிரிட்னிக்கு சரியாகவே இருக்கிறது. ஒரு சராசரி சுபா சிப்ஸ் மற்றும் ஒரு சாதாரண சர்க்கரை நீரூற்று. டேனியிடம் பெரிய சர்க்கரை நீரூற்று மற்றும் ஒரு சிறிய சுபா சிப்ஸ் இருக்கிறது. இந்த சுற்று சுவாரஸ்யமாக இருக்கும். அதனை சும்மா முயற்சிக்கலாம். குவென்டின், நான் ஆரம்பிங்க. சூப்பர் சப்ஸை ஃபவுண்டரில் மூழ்குங்கள். நான் அதை முழுவதும் சாக்லேட்டில் மூடிவிட வேண்டும். ஓ ஆம், நான் செய்து விட்டேன். ஆனால் அது எளிதாக இருந்தது அல்ல. ஓ அப்பா, குவென்டின், சுப்பா சப்ஸ் உன்னை பொறுத்தவரை மிகவும் எடை கொண்டது. நீ சீராக இருக்கிறாயா? ஓப்ஸ், எல்லாம் குவிந்து விட்டது. இப்போது உன்னிடம் நிறைய துண்டுகள் இருக்கின்றன. இதற்கு என்ன செய்ய போகிறாய்? அது மிகவும் சிறந்தது. நாங்கள் அனைவரையும் ஒரு கிண்ணத்தில் வைப்போம். நல்லதா? எல்லாவற்றையும் சேகரிப்போம். இப்போது மைன்கிராஃப்ட் சுத்திரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அடிக்கவும், 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 அடிக்கவும். ஹா, என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். சும்மா அருமை. இப்போது கம்பியை எடுத்து அதை சாக்லேட்டில் மூழ்க வைத்து சாக்லேட் லாலிபாப் கிடைத்து விட்டது. சும்மா அருமை. நான் முயற்சி செய்து பார்க்கிறேன். சுவாதிஷ்டம். ஏங்க போன்று பிரத்னி என்ன செய்கிறாய்? என் முழு சூபா சூப்ஸை சாக்லேட்ல மூட வேண்டும் என முடிவெடுத்தேன். எல்லாமே கட்டாயம் சீர்பட்டிருக்கின்றன. அந்த துகளை பாருங்கள். வாவ், அதை மேலே வைத்து விடுகிறேனே. இப்போது அது இன்னும் அழகாக தெரிகிறது. இப்போது நான் முயற்சி செய்ய தயாராக இருக்கிறேன். மிகவும் ருசி. நான் இதை விரும்புகிறேன். டேனி, இப்போது உன் தடுப்புக்கு நேரம். அதை முயற்சி செய்கிறேன். என்கிடம் சிறிய சுபா சப்ஸ் உள்ளது. அதை சாக்லேட்டில் மூழ்கிறது. இப்போது சுவையாக இருக்கு. காத்திருக்கவும். என்ன நடந்தது? நான் சுபா சப்ஸ் கடிக்க முடிஞ்சது. அருமை. அதற்குள் கம்குன்னு உள்ளது. நான் ஒரு புட்டி ஊதுவேன். வா, எவ்வளவு குளுகானது. டேனிக்கு கிடைச்ச பபிள்னா அழகாக இருக்கிறது. அதனால என்ன செய்ய போகிறாய்? நாம் அதை சாக்லேட் ஆற்றில் மூழ்கடிக்கிறோம். பபிளை முழுமையாக சாக்லேட்டால் போர்த்துங்கள். ஆமாம், நான் செய்து விட்டேன். இப்போது இது பலமாக இருக்க வேண்டும். எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. அதை உடைக்க வேண்டுமா? கண்டிப்பா. செய் செய். ஓ, இது சிறிய துண்டுகளாக உடைந்து விட்டது. அற்புதம். இப்போது நான் அதனை முயற்சிக்க வேண்டும். இது சாக்லேட் போலதானே? உங்களால் முயற்சி செய்ய முடியுமா? இது கொள்ளுங்கள் நண்பர்களே. உங்களுக்காக என்னுடைய எந்த பொருளையும் லட்சியம் செய்யவில்லை. எனக்கு நிறைய சாக்லேட் இருக்கிறது. நன்றி டான். ஓ மை காட். ஓ இல்ல, சூடான பச. பாட்டி காரமான உணவை விரும்புவதில்லை. ஐயோ, எவ்வளவு பயங்கரமான கனவு பெண்களே. வாங்க. நீங்க தொடங்க போறீங்க நிக்கோல். எனக்கு நினைக்கிறேன் இது சரி. நான் அதை என் வாயில் வைத்து ஒரு கடி எடுப்பேன். இது உண்மையில் சுவையாக இருக்கிறது. நான் ஒரு பபிள் ஊத முடியும். கொஞ்சம் காரமாக இருக்கிறது, ஆனால் சகிக்க முடியும். பயப்பட வேண்டியதில்லை, நான் முடித்து விட்டேன். ஓ, இந்த பப்ளிகம் நிக்கோல் சாப்பிட்டதை விட மிகவும் பெரியதாக இருக்கிறது.
பாட்டி பயப்படுகிறார். இது மிகவும் காரமாக இருக்கக்கூடாது. ஓ, அது பயங்கரமாக இருக்கிறது. ஓ, இல்ல, நான் உள்ளிருந்து எரிகிறேன். பாட்டி, ஏன் உங்கள் வாயை திறந்தீர்கள்? நான் அதை தடுக்க முடியவில்லை. என்ன? ஓ, எனக்கு தோன்றுகிறது அங்கே சிக்கன் இருக்கிறது. வாசனை அற்புதமாக இருக்கிறது. எனக்கு மொறு தோலுடன் பொரித்த கோழிக்கால்கள் மிகவும் பிடிக்கும். இதை உடனே மறந்து விடுவேன். இந்த கோழியுடன் ஆபத்து முடிந்தது. ஆனால் மாண்டிக்கு இல்லை. பாவம், உன்முறை. ஓ, இதை பார்க்கவே எனக்கு மிகவும் பயமாக இருக்கிறது. எனக்கு முட்டைகள் எழுந்திருக்கின்றன. பாட்டி, நான் இதை செய்ய முடியாது. நிறுத்து, கவலைப்படாதே. பாட்டி உனக்கு உதவுவார். நீ ஒரு சிறிய துண்டு எடுக்க வேண்டும். உன் வாயை திறந்து ஒரு கடி எடு. பார்த்தீங்களா? பயமில்லை. ஓ, பாருங்கள், மற்றொரு கடி. ஓ, வாங்க, கடைசி துண்டு மீதம் உள்ளது. ஓ ஓ இல்லை. ஹே, அங்கே ஒரு பபுள் இருக்கிறது. கவனமாக இரு. ஓ, அது வெடித்து விட்டது. எல்லோரும் உயிரோடு இருக்கிறீர்களா? சரி, எந்த தீவிரமான விளைவுகளும் இல்லை. ஓப்ஸ், நான் தவறாக நினைச்சேன். ஓ, நீச்சல் குளத்தில் இருக்கும்போது மிகவும் நன்றாக இருக்கிறது. நல்லது. அது என்ன? இது ஒரு மில்க் ஷேக் பாட்டி. சாதாரண மில்க் ஷேக் அல்ல. இதற்கு ஒரு சிறப்பு அதிர்ச்சி உள்ளது பாட்டி. இது மிகவும் சிறியது. நீங்கள் தொடங்குகிறீர்கள். பார்க்கலாம். எதுவும் விசேஷமில்லை. ஓ, என் கடவுளே. என்ன என்ன நடக்கிறது? அச்சச்சோ, இது என் முறை இப்போது. இது என்ன செய்யும் என்று பார்க்கலாம். மூடியை திறந்து ஸ்ட்ராவை எடுக்கிறேன். நான் அதை வேகமாக குடிக்க விரும்புகிறேன். ஓ, உன் மரியாதை எங்கே, குழந்தையே? அத பாருங்கள், நான் முழுவதும் ஊதா நிறமாக இருக்கிறேன். இது மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது. நிக்கோல், வா. ஆமாம், நானும் மிகவும் உற்சாகமாக இருக்கிறேன். முதலில் கொஞ்சம் விப்ட் கிரீம். என் கண்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஓ, ஆம், இப்போது மில்க் ஷேக் தான். அவள் அதை எப்படி செய்கிறாள்? அது நம்ப முடியாதது. என்ன? ஓ ஓ, என் கடவுளே, பாருங்கள். பாவம். ஓ, இல்ல, கடவுளே. ஓ, நாங்க அவளை மீண்டும் சேர்க்கணும். நிக்கோல், நாங்க உன்னை காப்பாத்த போறோம். பாட்டி, என்ன அதானா? மாண்டிக்கு பெரியது இருக்கிறது. நிக்கோல், நீ நிச்சயமாக அதிர்ஷ்டசாலி. நீ இதை பார்த்ததுண்டா? ஆம், எனக்கு என் கனவுகளின் காண்டி கிடைத்து விட்டது. பாருங்கள், ஆனால் நீங்கள் துவங்குகிறீங்க பாட்டி. போகலாம். அதே போல ஷேனலுக்கு சந்தா செலுத்த மறக்காதீர்கள். சரி, இத முயற்சிக்க நேரம் வந்துட்டது. கண்ணாடி இல்லாமலாம் நல்லா பார்க்க முடியல. உனக்கு என்ன பிரச்சனை? இது மிகவும் சிறியது. இனிமையா மணக்குது. ஓ, மிட்டாய் என் மூக்கில் இருக்கிறது. நான் மூச்சு திணற விரும்பவில்லை. ஓ, ஐயோ. அது திரும்பி வந்துவிட்டது, ஆனால் எனக்கு மனமில்லை. பிங்கோ, ஓ, எனக்கு ஒரு யோசனை வந்தது. என்ன திட்டம்? என்ன, இந்த மிட்டாயை விதையாக நட்டு அதில தண்ணீர் ஊற்றுவே. எனக்கு ஒரு மிட்டாய் மரம் கிடைத்தால் என்ன ஆகும்?
இதை செய்யலாம் நண்பர்களே. இது ஒரு புத்திசாலித்தனமான திட்டம் என்று நினைக்கிறேன். இதோ கொஞ்சம் தண்ணீர். காத்திருக்கிறோம். வாவ், ஒரு அதிசயம் நடந்துள்ளது. இப்போது நான் எப்போது வேண்டுமானாலும் காண்டி சாப்பிடலாம். சாப்பிடு. ஓ வா. மாண்டி, நீ வேகமாக இருக்க முடியுமா? அதுதான். நான் வருகிறேன். கொஞ்சம் காத்திரு. இது மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது. ருசியாக இருக்கிறது. இன்னும் கொஞ்சம் சாப்பிடுவோம். எம் எம் எம். ஹே, ஆமாம். வு நண்பர்களே, இது மிகவும் சுவையாக இருக்கிறது. எனக்கு மிகவும் பிடிச்சது. ஓ இல்ல, என்னுடைய வயிற்றுக்கு என்ன ஆச்சு? ஓ, இது மிகவும் மோசமாக இருக்கிறது. ஓ, அது என்ன? நான் இதை சாப்பிட மாட்டேன். ஐயோ, நானும் அப்படித்தான். ஓ பாட்டி, ஓ மை காட். அது என்ன? ஓ, கடைசி. காத்திரு. என்ன? வாருங்கள், நீ தொடங்க வேண்டும் நிக்கோல். ஓ, நான் இதை செய்ய விரும்பவில்லை. எனக்கு வாந்தி வரப்போகிறது என்று நினைக்கிறேன். காத்திரு. ஆம், காத்திரு காத்திரு காத்திரு. நல்ல வாசனை வருகிறது என்று நினைக்கிறேன். நான் உங்களுக்கு எல்லாவற்றையும் காட்டப் போகிறேன். ஓ ஆம், இது சாக்லேட் நண்பர்களே. ஆம். ஓ, நான் மிகவும் உடம்பு சரியில்லை. நானும். பாட்டி, சரி, நீ போகலாம். மாண்டி, வா, நீயே முயற்சி செய். நான் இதை செய்ய விரும்பவில்லை. ஒரு நிமிடம். எனக்கு நிக்கோல் சரியாக இருந்தார் என்று தோன்றுகிறது. இது என்னுடைய முள் மற்றும் கத்தி. இந்த அழகான கேக்கை சாப்பிடுவோம். இது மிகவும் சாக்லேட்டியாகவும் கிரீமியாகவும் இருக்கிறது. எனக்கு இது மிகவும் பிடிக்கும். நான் இதையெல்லாம் முடிக்கிறேன். ஈவ், பியூ. மாண்டி, நீ என்ன செய்கிறாய்? அது ஒரு சுவையான மதிய உணவு. போகலாம். உன் முறை, பாட்டி. அப்படின்னு எல்லோரும் இத சாக்லேட் கேக்னு சொல்றாங்க. நீங்க என்ன தெரியும்? நான் இதை விரைவாக மாற்றி விடுகிறேன். அது என்ன என்று உங்களுக்கு தெரியுமா? ஒரு நொடிக்கு. இங்கே சில போக்கி குச்சிகள் உள்ளன. வாங்கலாம். நான் என் கேக்கை இதனால் அலங்கரிக்க போகிறேன். முடிஞ்சது. அழகான சாக்லேட் நிறைந்த எலுமிச்சை. ஆனா நம் சில கண்களை சேர்க்கணும். ஒரு நிமிடம். இப்போது இது முடிஞ்சது. ஓஹோ, நன்றி பெண்களே. கேக்குகள் செய்யும் போது நான் கண்டிப்பாக ஒரு மேதை எனக்காக ஒரு துண்டு வெட்டுகிறேன். அதை முயற்சி செய்து பார்ப்போம். ஓ, இது ருசியாக இருக்கிறது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிறது. பெண்களே, உங்களுக்கு ஏற்றபடி எடுத்துக்கொள்ளுங்கள். இது அனைவருக்குமானது. அதை பாருங்கள். இது ஒரு சிறிய நுடல்லா. அருமை. நல்லா இருக்கும். நடுத்தர அளவு. வாவ், நான் எப்போதும் இந்த பெரிய ஜாரை கனவு கண்டேன். சரி, நான் தொடங்க தயாராக இருக்கிறேன். ஆனால் நான் குண்டாக விரும்பவில்லை. இது ஒரு கேஷ்டம். நீங்களே பாருங்கள். நான் அதை சாப்பிடாமல் எனது மேக்கப்பை செய்வது நல்லது. உண்மையில் அது ஒரு சிறந்த முகமூடி ஆகலாம். ஆம், சில சாக்லேட் சிகிச்சை. ஓ, ஏன் அவள் தலையில் பேஸ்ட் போடுகிறாள்? மற்றும் முகத்தில. அட, இது ஒரு சாக்லேட் முகமூடி. சரி, பாட்டி, நீங்கள் தொடங்கலாம். ஓ, எனக்கு சில பொருட்கள் தேவை. நாம் ஒரு சுவையான சாக்லேட் கப் கேக் செய்ய போகிறோம். சரி, நுடல்லாவில் மாவு ஊற்றுகிறேன். அப்புறம் கொஞ்சம் பால் சேர்க்கிறேன். அப்படியே போடுங்கள். நமக்கு ஒரு முட்டையும் தேவை. அற்புதம்.
அதை உடைத்து ஊற்றுகிறேன். இப்போது இதையெல்லாம் சேர்த்து கலக்குவோம். சிறப்பு, அற்புதமாக மணக்கிறது. நமது கலவையை வாப்பிள் இரும்பில் ஊற்றுகிறோம் மற்றும் சில வாஃபிள்களை தயாரிக்கிறேன். இல்ல 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 மாண்டி, அமைதியாக இரு. இந்த வாஃபிள் பாட்டிக்கு இதயம் வடிவில். ஓ, இது உண்மையில் நல்லது. நான் உண்மையில் இதை முயற்சிக்க விரும்புகிறேன். பாட்டி, தயவு செய்து இதை பகிர்ந்து கொள்ளவா அல்லது எனக்காக ஒன்றை செய்யவா? ஒரு நிமிடம் என் செல்லமே, இதோ ஒரு துண்டு. இல்ல, வேண்டாம், நன்றி. சரி, நான் அதை எனது தனியாக முடிக்கிறேன். ஓ, போகலாம். சரி, எனது முறை என்று நினைக்கிறேன். சில அளவீடுகளை எடுக்க வேண்டும். ஆம், முடிந்தது. போகலாம். இப்போது வேலைக்கு இறங்குவோம். நான் டோஸ்ட் செய்ய ஒரு சிறப்பு சாதனத்தை உருவாக்கியுள்ளேன். நன்றாக இருக்கிறது. இது அனைத்தையும் தானாகவே செய்யும். அது எவ்வளவு குளிர்ச்சியாக இருக்கிறது. அது சமமாக டோஸ்டில் பரவுகிறது. நான் ஒரு மேதை என்று நினைக்கிறேன். பிராவோ மாண்டி. நன்றி. ஓ, இது மிகவும் சுவையாக இருக்கிறது. நீங்களும் எங்களுடன் பகிர்ந்து கொள்வீர்களா? தயவு செய்து நிச்சயமாக உங்களுக்கே உதவி கொள்ளுங்கள். ஹூரே! நன்றி. ருசி. ஒவ்வொரு பங்கேற்பாளரும் சக்கரத்தை திருப்புகிறார்கள். அங்கே இருந்து என்ன விழுந்தாலும் அதனுடன் அவர்கள் கேக்கை அலங்கரிப்பார்கள். வாவ், பிரிட்னிக்கு அதிர்ஷ்டம் வந்தது போல அவள் ஐஸ்கிரீமுடன் கேக்கை அலங்கரிக்கிறாள். இப்போது அன்னைக்கு என்ன கிடைக்கும், என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். மற்றும் காரமான மிளகாய். உண்மையிலேயே இதை வைத்து அவர்கள் கேக்கை எப்படி அலங்கரிக்க முடியும்? சரி, நாம என்ன செய்யலாம்? நீதான் செய்ய வேண்டும். ஒப்புக்கொள்ள வேண்டும், இந்த மிளகாய் அவ்வளவு மோசமா தெரியல. முக்கியமானது சுவையை பற்றி யோசிக்காதே. இந்த பிரிட்னி தனது கேக்கை அலங்கரிக்க தொடங்குகிறாள். ஐஸ்கிரீம். உங்களுக்கு ஐஸ்கிரீம் பிடிக்குமா? உங்களுக்கு மிகவும் பிடித்த ஐஸ்கிரீம் சுவை என்ன என்பதை கருத்துக்களில் எழுதுங்கள். பிரிட்னி கேக்கின் நடுவில் ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் பந்துகளை அலங்கரிக்க தொடங்குகிறாள். எவ்வளவு சுவையாக இருக்கிறது! சுவையாக. இங்க என்ன இருக்கிறது? வாழைப்பழ ஐஸ்கிரீம். ஓ, ஆம், என்ன அற்புதமான மனம்! அப்படியா? இப்போது நாம் இன்னொரு பாக்கெட் ஐஸ்கிரீம் எடுக்கிறோம். இது மேலே அழகாக இருக்கும். ஆம், மேலும் ஐஸ்கிரீம். தனது கேக்கை மிளகாய் கொண்டு அலங்கரிக்க தொடர்கிறாள். ஏய், இது என்ன? ஓ, பிரிட்னி, நீ இவ்வளவு பெரிய ஐஸ்கிரீம் கோபுரத்தால் வானில் பறவைகளையும் கையளிக்க முடியும். அருமை. உன் கேக்கில் இருந்து கவனம் சிதறாதே. இதற்கிடையில் நான் எனது கேக்கை சுவைக்க தொடங்குகிறேன். ஓ, ஆம், எவ்வளவு சுவையா இருக்குது! ஒரு ஐஸ்கிரீம் துண்டு, ஒரு கேக் துண்டு, சிறந்தது. நீங்களும் சுவைக்க விரும்புகிறீங்களா? இதோ. அது எல்லாம் எனது. நீ போய் உன் கேக் சாப்பிட்டு பாரு. அது சரி, பெரிய விஷயம் இல்ல. மிளகாய் கலந்த கேக். இது அவ்வளவு மோசமா இருக்காது. ஒரு துண்டு சாப்பிடுவோம். ஆம், மிகவும் மோசமாக இல்ல. ஓ, இது மிகவும் காரமாக இருக்கிறது. ஓ, இல்ல, நான் இப்படிப்பட்ட கேக்கை சாப்பிட மாட்டேன். இல்ல. நியமங்களை மீறுகிறாயா? அது நியாயமில்லை. இப்போது உன் தண்டனையை தேர்வு செய்வோம். ஓ, இல்ல. ஓ, ஆம், போகலாம். டபாஸ்கோ சாஸ். அது இருக்க முடியாது. ஆனால் ஆனியன் கேக் ஏற்கனவே காரமாக இருக்கிறது. இப்போது அது இன்னும் அதிகமாக காரமாகிவிடும். பாவம் ஆன். இப்போது அதை எப்படி சாப்பிட முடியும்? வாவ், இந்த கேக் காரத்தால் எரிகிறது. சரி, நீ இன்னும் அதை சாப்பிட வேண்டும். தைரியமாக இரு ஆன், நீ இதை செய்ய முடியும். வாங்க போகலாம். மந்தமா வேணாம், இப்படி துண்டு துண்டாக. வாவ், பிரிட்னி அண்ணின் திறமைகளை குறைத்து மதிப்பிட்டார் போல அவ ஒரு ஹீரோவா இருக்கிறா. வாவ், வாருங்க, இன்னும் கொஞ்சமே உள்ளது. அவள் உண்மையில் செய்துவிட்டாள். நல்ல வேலை ஆன். ஓ, இந்த காரமான உணவு அவளை உணரச் செய்கிறது. ஓ, இல்லை, அவள் எரிகிறாள். கவனமாக இரு. என்ன இது? நான் உன்னை பிடித்தேன். ஓ, இல்ல, என் கேக் இல்ல. இல்ல.
யாராவது டாக்டரை அழைக்கவும் தீயணைப்பு வீரர்களை அழைத்தால் நல்லது. நமக்கு அவசரமாக உதவி தேவை. அண்ட் கவனமாக இரு. சரி பிரிட்னி, எல்லாம் சரியா? அண்ட் நீ சரியா? ஓ, காரமான உணவுடன் கவனமாக இருக்க வேண்டும். ஓ, பிரிட்னியின் கேக் கெட்டு போயிற்று. சரி, இன்னும் கொஞ்சம் இருக்கிறது. எதுவும் இல்லாததை விட கொஞ்சம் இருந்தால் நல்லது. பெண்கள் இரண்டாவது சுற்றுக்கு தயாராக உள்ளனர். சரி, சக்கரத்த சுற்று. பிரிட்னி, உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் இருக்கட்டும். உங்களுக்கு அது கண்டிப்பாக தேவைப்படும். வாசபி, என்ன ஒரு பயம். இது இனிப்பு அல்ல, மேலும் கேக் அலங்கரிக்க இது முற்றிலும் பொருத்தமல்ல. ஆனால் பிரிட்னி எங்களை மாறாக நம்ப வைக்க முடியும். சரி, அன்னிட என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். வாவ், என்ன அதிர்ஷ்டம். ஒரே நேரத்துல 2 பொருட்கள், சாக்லேட் பார்கள் மற்றும் நுடல்லா. எவ்வளவு சுவையா இருக்குது. சரி ஆன், நீ தொடங்கலாம். முதலில் நாங்கள் நுடல்லா எடுக்கிறோம். ஆம், நன்றாக. சிறிது சுவைக்காமல் எப்படி எதிர்க்க முடியும்? எவ்வளவு இனிமே. அன் ஏதோ ஒன்றை செய்ய முயற்சிக்கிறாள் போல இருக்கிறது. என்ன, ஒரு கட்டிடக்காரரா? என்ன செய்கிறாய் அன்? இப்போது எல்லாம் தெளிவாக தெரிகிறது. அன் தனது கனவு கேக்கை நுடல்லா மற்றும் காண்டி பார்களை கொண்டு கட்டுவாள். நாங்கள் சில நுடல்லா வைக்கிறோம். இப்போது சாக்லேட் சமமாக பரவுவதற்காக ரோலர் மூலம் செல்கிறோம். அருமையான வேலை. இப்போது எல்லாவற்றையும் அளவுகோலால் அளவிடுவோம். இப்படி சில பார்களை எடுத்துக்கொள்வோம். அவற்றை கேக்கின் ஓரங்களில் இப்படி வைக்கிறோம். மேலே சில பார்கள். வாவ், பிரிட்னி அண்ணின் கேக்கை பார்த்து கொண்டிருக்கிறாள் போல. உன் கேக்கை தொடங்க நேரம் வந்து விட்டது. ஆமாம், வாசபி கேக் நிச்சயமாக சுவாரஸ்யமாக இருக்கிறதா இல்லையா? ஓ, இங்கே நிறைய இருக்கிறது. ஏதோ காணவில்லை. பிரிட்னிக்கு ஒரு யோசனை வந்துவிட்டது போல. இப்போது அவள் ஏதோ திருட முயற்சிக்கிறாள். என்ன செய்கிறாய் பிரிட்னி? இப்படிப்பட்ட ஒரு கருவியோட வேலை செய்வது உண்மையில எளிதாக இருக்கும். அருமையான வேலை. ஹே அண்ணா, என்ன செய்கிறாய்? நீ உட்கார போறியா? ஓ, இல்ல இல்ல இல்ல, அவள் வாசபி சாப்பிடுகிறாள். நீங்கள் வேலையிடத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும், குறிப்பாக மதிய உணவு இடைவேளையில். ஆம், அந்த விஷயத்தில் அன்னைக்கு மகிழ்ச்சி இல்லை. சரி பிரிட்னி, உங்களுக்கு உங்கள் வாசபி சுவைக்க நேரம் வந்துவிட்டது. சாப்பிடுங்கள். அது அருவருப்பாக இருக்கிறது. அண்ணின் கேக் போல இல்லை. அவள் அதை முயற்சிக்க போகிறாள் போல இருக்கிறது. ஓ, என்ன ஒரு ருசியான துண்டு. ஆம், சிலரே இப்படிப்பட்ட கேக்கை பகிர விரும்புவார்கள். பிரிட்னி, உன் கேக்கின் இடத்தில் இன்னும் சிறந்ததை கற்பனை செய்யலாம். அப்படி என்றால் அண்ணின் கேக். உதாரணமாக ஒரு துண்டு முயற்சிப்போம். ஆமாம், அவர் பகிர்ந்து கொள்ள விரும்பவில்லை. இதற்கிடையில் பெண்கள் கிட்டத்தட்ட முடித்து விட்டனர். பிரிட்னிக்கு கடைசி துண்டு இருக்கிறது. இது மிகவும் அருவருப்பாக இருக்கிறது. நமக்கு உடனடியாக சுவையான ஏதாவது சாப்பிட வேண்டும். மன்னிக்கவும் அண்ணே, ஆனால் அண்ணே அதை அப்படியே விடமாட்டார் என்று எனக்கு தோன்றுகிறது. தயாராக இரு பிரிட்னி, அது உன்னை காத்திருக்கிறது. தண்டனை சக்கரம். சரி, இந்த முறை என்ன? ஓ, கச்சா முட்டைகள். என்ன ஒரு பயங்கரம். ஆனால் இது இன்னும் மோசமாக இருக்கலாம். உண்மையில் பிரிட்னி பொறுமையாக இருந்து சகித்துக் கொள்ள வேண்டியதுதான். ஓஸ், முகத்தில் துல்லியமான தாக்கம். ஆனால் அன்னைக்கு இது பிடித்து விட்டது போல தெரிகிறது. வாவ், இப்போது பிரிட்னியின் தலை முழுவதும் முட்டைகள் நிறைந்த தட்டு. என்ன ஒரு அருவருப்பு. ஆனால் வாசபி கேக் பிறகு அது அவ்வளவு பயங்கரமாக இருக்காது. அப்படியெனில் நாம் 3வது சுற்றுக்கு செல்கிறோம். இந்த முறை பெண்களை என்ன காத்திருக்கிறது நாம் கண்டுபிடிப்போம். சரி அண்ணா, உன்னிடம் என்ன இருக்கிறது? வாவ், புளிப்பு மிட்டாய்கள். அவை மிகவும் புளிப்பாக இருக்கின்றன, ஆனால் அதே நேரத்தில் இனிப்பாகவும் இருக்கின்றன. அவை கேக்குடன் எப்படி சேரும் என்று ஆச்சரியமாக இருக்கிறது. இப்போது உன் முறை பிரிட்னி. உனக்கு அதிர்ஷ்டம் குறைவாக இருக்காது என்று நம்புகிறேன். என்ன, பூனை உணவு? இது ஒரு காமெடியா? பூனை உணவோட கூடிய கேக் உங்க செல்லப்பிராணிக்கு பிடிக்கலாம், ஆனா ஒரு மனிதருக்கு இது இன்னும் அருவருப்பாகவே இருக்கும். அடடா, இது ஏன் திறக்கவில்லை? வா வா. ஆனால் அன்னைக்கு இப்படி பிரச்சனை இல்ல. ஓ, கவனமாக இரு பிரிட்னி. உன் முக்கியமான பொருள் இல்லாமல் போய்விடும். அணின் இனிப்புகளை பாரு, அவை அழகாக இருக்கின்றன. அது ஓ, அதை சாப்பிட விரும்புகிறேன். நான் ஒன்று சாப்பிடுவேன். ஓ, அது சூப்பர். நான் ஏதாவது முயற்சிக்க விரும்புகிறேன். ஓ, The stairs is cake or sissy. ஆனா இனிப்பு பொருட்களால் கேக்கை அலங்கரிக்க நேரம் வந்துவிட்டது. வாவ், the stairs in knowing தோழிடுங்க. Richarity கேக் அற்புதமா சுவையா இருக்கும். அருமை, நல்ல வேலை. ஆனா இப்பதான் நீ அதை சுவைக்கலாம். ஹே பிரிட்னி,
உனக்கு உன் சொந்த கேக் இருக்கிறது. அப்படிதான். இல்லை இல்லை பிரிட்னி, இது வேலை செய்யாது. உன்னிடம் ஒரு முழு பெட்டி உணவு இருக்கிறது. நீ எல்லாவற்றையும் ஊற்ற வேண்டியிருக்கும். அருமை. ஆம், ஒரு முழு குவியல் பூனை உணவு. இதற்கிடையில் அன்னே தனது கேக்கை ரசிக்கிறார். இந்த வேகத்தில் அதில் எதுவும் மீதம் இருக்காது. நீயும் சாப்பிடத் தொடங்க வேண்டும் பிரிட்னி. ஒரு துண்டு கொண்டு தொடங்குவோம். ஓஹ், இது ருசி இல்லாமல் இருக்கிறது. ஹே பூனை, இது எப்படி இங்கே வந்தது? உனக்கு சுவையான உணவு வேண்டுமா? நன்றாக செய்தாய். நீ ஒரு புத்திசாலி பெண். மோசமான திட்டமில்லை பிரிட்னி. ஓ அன்னே, அதிகமாக புளிப்பான மிட்டாய் சாப்பிட்டது போல தெரிகிறது. கவனமாக இரு அன்னே. பிரிட்னியின் புதிய நண்பருக்கு எதிராக இருக்கிறாள் போல தெரிகிறது. மன்னிக்கவும், ஆனால் இந்த உணவு அவளுக்காக தான். பிரிட்னிக்கு எவ்வளவு சுவையற்ற கேக்! என்ன அற்புதமான அதிர்ஷ்டமானுக்கு! வாவ், புளிப்பு அளவுக்கு மேல் போய்விட்டது. அவள் நன்றாக இருக்கிறாளா அல்லது கெட்டாக இருக்கிறாளா என எனக்கு தெரியவில்லை. உதவி அழைக்கலாமா? சிறப்பு. இது எனது வாய்ப்பு. திரு பூனை, மீண்டும் உங்களின் முறை. என்னை ஏமாற்றாதீர்கள். ஓ, உங்களுக்கு நன்றாக தோன்றுகிறதா? ஆம், எனக்கு தோன்றுகிறது. பிரிட்னி நேர்மையாக விளையாடவில்லை என்பதை அன்னே கவனித்தார். இது தண்டனை சக்கரத்தின் நேரம். அதை சுழற்றுங்கள் பிரிட்னி. இப்போது எங்களை எதிர்கொள்ள என்ன இருக்கிறது என்பதை நாங்கள் கண்டுபிடிப்போம். ஓ, அது வேண்டாம். எல்லா தண்டனைகளிலும் மிகவும் பயங்கரமானது முகத்தில் கேக். கவலைப்படாதே பிரிட்னி. சரி, குறைந்தபட்சம் மிஸ்டர் கேட் பெரும்பாலான உணவையும் சாப்பிட்டார் இல்லையா? உங்களுக்கு என்ன பிரச்சனை? ரசிக்கத்தக்கதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். விரைவாக மூடிகளை திறப்போம். எப்போது நீங்கள் தொடங்க போகிறீர்கள்? ஓ இல்ல, இது எவ்வளவு பயங்கரமான தொடக்கம். நான் குளிர்ந்து விடுவேன். நான் இது கள்ளிமரத்த உணவா உண்க வேண்டியிருக்கிறதா? இது மிகவும் பயமுறுத்துகிறதே. நிச்சயமாக எனக்கு முள் கொல்பு பண்ணும். சரி, நாம் சிறந்ததை மட்டுமே நம்பலாம். ஓ ரொம்பவே வலியாகுது. நீ நிக்கலையா? இல்லவே இல்ல. வேகமா சாப்பிடு. எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. நான் ஏன் எனக்கு தானே பாதிக்க வந்தேன்? எனக்கு ஏறதுக்காக எல்லா ஊசிகளையும் வெட்டி எடுக்கலாமே. ஆகவே இப்போது ஒவ்வொரு குட்பைக்கும் நான் ஒரு குடி எடுக்கிறேன். குறிப்பு குறைந்தது ருசியாக இருக்கும் என்று நம்புறேன். இல்ல, அப்படி எதுவும் இல்லை. அவன் வெறுப்பாக இருக்கிறான். நிறுத்துங்கள் பெண்கள் முன்னுக. குறிப்பாக இவ்வளவு ருசியான ஐஸ்கிரீம் கிடைக்கும் போது. ஓ மீரா, என் ஐஸ்கிரீம் எங்க எடுத்து போன? திருப்பி கொடு. முடியாது. பார்த்தியா? ஈராஜியின் பக்கம் அது நல்லா இருக்குது. அதனால் அது எனக்கு. பிங்கோ, இதை சரி செய்ய எப்படி எனக்கு தெரியும்? வெப்பம் தரப்படும் போது கிண்ணங்கள் பாசியாக மாறும். மூவட்ட வடிவில் பாசி இருக்க காரணம் அதுவே எனக்கு. இது ரொம்ப நல்லா தான் இருக்கு. நான் ஐஸ்கிரீமை வெராவிடம் கொடுத்திருந்தால் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும்னு தோணுது. இது ரொம்ப அற்புதம். அலெக்ஸ், இப்போ நீயும் மூடை திறக்கலாம். வாவ், என்ன அழகு! இது எவ்வளவு சுவையான சூப்! அதை சாப்பிடும் முனைவுடன் காத்திருக்கின்றேன். யாருடனும் பகிர வேண்டிய அவசியமில்லை என்பதை காணுதல் எவ்வளவு அருமை! இவ்வளவு இனிமையோ! நீங்கள் சொல்றீர்களா? சாண்ட்விச்சை சாப்பிட நானும் ஒரு திட்டம் வைத்துள்ளேன். ஏனெனில் எனக்கும் பசிக்கிறது. அலெக்ஸ், இல்லை, டீனா உங்களை அழைக்கிறார். இப்போது இந்த கத்தி இந்த சதுர சாண்ட்விச்சை 2 முக்கோணங்களாக மாற்ற உதவும். மன்னித்து விடு அலெக்ஸ், ஆனால் நான் அதை செய்ய வேண்டியது. புரிந்து கியாள், எனக்கும் மிகவும் பசிக்கிறது. ஆஹா, அப்படியா? சரி, அதே மூலோட்ட மறுசுவை கொண்ட சாண்ட்விச்சை உங்களுக்கு எப்படி பிடிக்கிறது என்பதை காண்போம். குறைந்தது மிகவும் வேடிக்கையாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ருசியானது. துரதிருஷ்டவசமாக அலெக்ஸ், இந்த சாண்ட்விச்சை நீ சாப்பிடவில்லை. இல்லை, இது 2வது. நாம் இருவரும் விட்டோம். இது எனக்கு மிகவும் ஆறுதல் அளிக்கிறது. உதவி. என்னிடம் உதவும் ஒரு விஷயம் உள்ளது. உள்ளமைந்த தீயை அணைக்கவும் ஒரு பானம் எடுங்கள். நான் இப்போதுதான் என்ன சொன்னேன்? வாவ், அப்பப்பா, வாவ், எத்தனை அழகு! இந்த கூட்டம் என்ன பற்றி என்று பார்ப்போம். பீட்டருக்கு சிப்ஸ் இருக்கின்றன. என்னை பற்றி என்ன? வாவ்! ஓ, எனக்கும் அதிர்ஷ்டம் இருக்கும் என்று நம்புகிறேன்.
ஐயோ, நான் கடவுள். நாய்க்கு சாப்பாடு தருவதற்கு காரணமில்லை. நான் அதை செய்ய விரும்பவில்லை. நீ அதை செய்ய வேண்டியதில்லை, ஏனெனில் நான் முதலில் செய்துவிட்டேன். வெள்ளரிக்காய் மகிழ்ந்து சாப்பிட விரும்புகிறேன். அது மிகவும் சதை புத்தியுடையானது, சூடான கோடை நாளுக்கு பொருத்தமானது. நீயும் வெள்ளரிக்காய் கிடைக்க சொல்லி எனக்கு தெரியும். ஒரு சிறப்பு ஸ்பூன் கொண்டு. ஓ என் கடவுளே, கேசி, ஸ்பூன்களை பிடி. இதனால் சாப்பிட மிகவும் சுலபமாக இருக்கும். மிகவும் நன்றி. இது உண்மையில் மிகவும் பயனுள்ளது. அருகில் இருக்கும் துருவணி பழம் இப்பொழுது எனக்கு, ஏனெனில் நீங்கள் இதனை வட்டமாக நறுக்கினீர்கள். அடுத்த முறை நீங்கள் கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள். இந்த துருவணி கதை உங்களுக்கு நிறைய கற்றுத்தரும் என நினைக்கிறேன். உங்களுக்கு ஒன்றை கொடுக்கிறேன் இப்பொழுது. இதை பின்பற்றுங்கள். தவறிவிட்டேன். நீங்கள் எதுவும் எரிந்து கொண்டிருந்து கொள்ளலாம். அதற்குள் தான் நான் என் தர்பூசணியை முடித்து விடுகிறேன். உங்களின் காரணமாக எனக்கு அதிக தர்பூசணி இல்லை. ஆனாலும் குறைந்தது நான் மிச்சம் இருப்பதை வேறு எவரின் உதவியும் இல்லாமல் சாப்பிடுவேன். முடிஞ்சது. வெண்ணா, உன் வரிசை. எனக்கு தோணுகிறது இந்த சிப்ஸ்கள் ருசியாக இருக்கும், குறிப்பாக பிரிங்கிள்ஸ். அவற்றை நான் மிகவும் நேசிக்கிறேன். நானும் கூட. மகிழ்ச்சியில் இருந்து விடுபட முடியவில்லை. நான் விதாவின் சிப்ஸ் கைகளை பிடிக்க வேண்டியது. அதை செய்ய ஒரு பை அசைப்பது போதுமானது. ஆச்சரியம், ஏன் இது காலியாக உள்ளது? எல்லா சிப்ஸும் எங்கே? கெட்ட பெண், யாரும் அவற்றை படுகொலை செய்ய துணிந்தார்களா? சிப்ஸ் மற்றும் பிற உணவு சுவையூட்டத்திற்காக இருக்கின்றன. ஆனால் எனக்கு நாய்களுக்கு உகந்த உணவை சாப்பிட வேண்டும். அது மிகவும் அருவருப்பானதாகவே உள்ளது. அதற்கே இன்ப உணர்வை தர தெரியவில்லை. நான் அதை உண்ண முடியாது என்று தோன்றுகிறது. நான் அதை பருக முடியாது. ஆம், நீங்கள் அப்படியே செய்வீர்கள். எவ்வளவு அருவருக்கத்தக்கதாக இருக்கின்றது பாருங்கள். குறைந்தது இதனை முயற்சித்து பாருங்கள். ஐயோ, எவ்வளவென்று அருவருப்பாக இருக்கிறது. வாழ்த்து. நாய் உணவை சிறப்பு களங்களில் இருந்து சாப்பிட வேண்டும். உனக்காக நான் ஒன்றை எடுத்துக்கொண்டதில் நன்றி சொல்லு. ஆமாம், நன்றி. உணவு இன்னும் மோசமா தோன்றுகிறது. நான் கதை கரண்டி வச்சே அதை உணிந்து கொள்ள முடியாது. ஏய், நான் உனக்கு காக்க போகிறேன். அசையாதே. நான் அதை அனைவரும் உணப்பேன். அதை எடு. உனக்கு அது பிடிக்குமா? அப்பல்ல, இது நான் ரசித்த மிகவும் கெட்ட சுவை. இத ஃபனியாக நினைக்கிறியா? நான் உங்களுக்கு உண்மையிலேயே நகைச்சுவை என்னன்னு காமிக்கிறேன். எப்படி ஜெட்டுகிறாய்? இப்போது நாய் வாசனையாக இருப்பாய். பெண்களே, இந்த முறை யாருக்கு அதிர்ஷ்டம் சந்திக்கும் என்று நினைக்கிறீர்கள்? நாங்கள் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். நான் இல்லை. கடவுளே, எனக்கு ரோல்ஸ் ரொம்ப பிடிக்கும். நானும் கூட. எனக்கு துத்தி கிட்டிச்சு. அதிகமாகவும் சுவையாக இருக்கிறது. கடைகளில் இதை பெறுவதற்கு பல சமயங்களில் கடினம். எனவே இது இன்னும் மதிப்புமிக்கதாக இருக்கிறது. இங்கே அனைவரும் வாய்ப்பட்டுக் கொண்டிருப்பதாக எனக்கு தெரியும். ஆனால் நான் பகிர்ந்து கொடுக்க போவதில்லை. உண்மையில் ரொம்ப சுவையாக இருக்கிறது. மேலும் மேலும் சுவையாக இருக்கிறது. இந்த மூளையான துண்டுகளை விரைவாக முழுதும் உண்டுவிட வேண்டும் என்று தோன்றுகிறது. ஆனால் அதற்கு முன்பு நான் இன்ப நிலையை சில கராத்தே பயிற்சிகளை காண்பிக்க வேண்டும். அப்படியே இப்போது அனைவரும் கேசி எதிர்த்து போராட முடியும் என்பதை அறிந்துள்ளனர். இப்போது நான் உங்களுக்கு ஒரு கையாளலை காட்டுகிறேன். உங்கள் வாய் கொண்டு மிட்டாய்களை பிடிக்கும் முறை. அது மட்டுமல்ல, எந்த ஒருவர் வேண்டுமானாலும் ஒரு துண்டை பிடிக்கலாம். ஆனால் நிறைய துண்டுகளை பிடிப்பது மிக கடினம். அப்பா இல்ல, நான் ஒன்றையும் பிடிக்க முடியல. என்ன வெறுப்பு. ஓ வாங்க. முக்கியமான விஷயம் என்னவென்றால், நான் இப்போது பல ஸ்டார் உலகங்களில் இருக்கிறேன். முதலில் சாப்பாட்டு கட்டைகளே. ஓ இல்லை, அவர்களுடன் நான் ஒருபோதும் சாப்பிட முடியவில்லை. நான் இப்போது கற்றுக்கொண்டால் நான் ஒரு பொருளையும் சாப்பிட மாட்டேன். ஆனால் சோப் ஸ்டிக்களை வேறு வழியில் பயன்படுத்த என்னை தடுக்கிறவர் யார்? அவற்றில் ரேல் வைத்து நேராக சாப்பிடுவது போல. இது குளிர்ச்சியானது, வசதியானது. மேலும் என் கைகள் சுத்தமாக இருக்கின்றன. நான் நண்பரோட பகிர்ந்து கொள்வது எப்படி? முடியாது. மேலும் உனக்கு ரோல்ஸ் ஏற்கனவே தேவை என்று நான் நினைக்கவில்லை. உன்னுக்காக சற்று சுவையான எலுமிச்சங்கள் காத்திருக்கின்றன. அவை எவ்வளவு புளித்திருக்கும் என்று நான் ஊகிக்க முடியவில்லை. வெளியே போ. எலுமிச்சங்கள் பூமராங் போல திரும்பி வரும் என்று எனக்கு தெரியாது. வெளியே போ. அவைகள் இப்போது உன் விதியாக தோன்றுகிறது. ஆவலிலிருந்து அவள் விலகினாள். அப்படிதான். நான் எசமாளியாக எலுமிச்சைகளின் அரிப்பை குறைப்பது எப்படி என்று கண்டுபிடித்தேன். நம்மால் அவற்றின் வெளிப்புறத்தை கிழிக்க முடியும். மன்னிக்கவும். சரி, அதை முயன்று பார்ப்போம். எனக்கு தோணுது எலுமிச்சை நீர் கொஞ்சம் சுருங்கி இருக்கலாம். எனக்கு ஒரு குளிர்ச்சியான மழைக்கு தேவையாக உள்ளது. இப்போது மிகவும் சிறப்பாக உணரப்படுகிறது.
கேட்டிருந்தவங்கள நான் நாற்றமாவதை விரும்புவதில்ல. எவ்வளவு பெரிய துண்டுபா. இது மிக சிறந்தது. வாவ், இங்கும் சுவைத்தனமும் உள்ளது. நீன் சனம் காதலிக்கிறேன். நான் முதலில் யோனாவிற்கு இந்த மிருகத்துடன் சமாளிக்க விரும்புகிறேன். நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று நான் நன்றியுள்ளேன். இதனை பின்னர் விட்டுவிட மனமில். அது ருசியா? என்னை கிண்டல் செய்யாதே. இது எனக்கு உண்மையாக கடினமாக உள்ளது. வெங்காயங்கள் எவ்வளவு அருவருப்பாக உள்ளன என்று நீ தெரிய வேண்டும். நீ ஒற்றை முறுப்பு எடுத்தால் உடனே வாந்தி எடுப்பாய். எனக்கு பதில் கட்டுகிறாயிற்று. என்ன நாற்காற்று. இப்பொழுது உன் உணர்ச்சிகளை நாங்கள் தெரிந்து கொள்ள முடிகிறது. மன்னிக்கவும். சரி சரி, நான் சுத்தினேன். எனவே எச்சரிக்கையாக பிஸ்ஸா இருந்தால், அதாவது அவை என்னுடையவை. எப்படி அழகாக இருக்கிறது. திடீரென்று இப்போது எதிர்பார்த்திருக்கும் நல்ல விஷயங்கள் மற்றும் சின்ன ஒரு துண்டை வெட்டினால் அதை சதுரமாக மாற்றலாம். அதனால நானும் சிறு கேளிக்கை உணவு வாங்கிக் கொள்ளலாம். முக்கியமானது என்னவென்றால் எனது கை கெட்டியாகாமல் இருக்க வேண்டும், அல்லது அதை பிறகு சரி செய்ய வேண்டும். என்ன பிரச்சனை? உங்களுக்கு எப்படி தைரியம்? உங்களுக்கு வெட்கமா இல்ல? இது எனது பீட்சா. இந்த துண்டு சதுரமாக உள்ளது, அதனால் இது அப்படி இருக்குதே. எனக்கு ஏற்கனவே எதுவும் இல்ல. முழுவதும் பாதிக்கப்படவில்லை என்பதற்கு நன்றி. குறைந்தது என்னிடம் சாப்பிட ஏதாவது இருக்கும். என்னை எதிர்பார்த்து மீன்களின் முழு தொகுப்பும் இருக்கின்றன. சாப்பிட ரொம்ப ஆர்வமா இருக்கிறேன். இது வாக்குறுதி அளிக்கின்றது. இது உண்மையில் குளிர்ச்சியாக இருக்கிறது. ஆனால் நான் அவளிடம் உறுதிப்படுத்த வேண்டாம். நான் எனக்கே சாப்பிடுவேன். இது மிகவும் எனக்கு இன்னும் வேண்டும். பேராசையான அலெக்ஸ் பொதிகை கருவிகளில் மட்டும் கவனம் செலுத்துகிறார். ஓ, அது சிறந்தது. அவர் காதலிகளை சந்திக்கும் போது எப்படி நடக்க வேண்டியது என்பதை